செல்வம் ஸ்கிரீன் தெரியுறதா? சார் ஸ்கிரீன் தெரியுதுங்க சார். ஸ்கிரீன் தெரியுதா? கிளியரா? ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். On behalf of the group COT members and our own group members, we welcome our today's chief guest, Mrs. Lakshmi Priya Madam, ADM, Thomaram Branch. Before starting, Madam, small introduction about our group, followed by a welcome address by our COT member, Mrs. Kalyani Madam, about you. Then you can take on the session. So it's a league group. We have formed this group during October 2024 on the occasion of Vijayadashami, only to provide quality education to our agents fraternity. ஸோ இந்த டீமை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேராக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நோ ப்ராஃபிட், நோ கெயின் பேசிஸ், ஒன்லி டு ப்ரொவைட் குட் சர்வீஸ் டு agents community. These are all the 10 pillars of our group who have been supporting me, including me. Okay. So welcome, madam. ஸோ இன்னைக்கு டிஜிட்டல்ங்கிறதுனால மேடம் லேப்டாப்குள்ளே இருக்காங்க, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ டிஜிட்டலி கனெக்டட். ஸோ வி வெல்கம் யூ. வள்ளுவ பிறந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்க தான் வந்துட்டே இருக்கும். தெர் இஸ் நோ லிமிட், ஒன்லி செல்வம். கல்வி செல்வமே சிறந்த செல்வம். திஸ் இஸ் அவர் விஷன் அண்ட் கமிட்மெண்ட். எல்லாரையும் எல்லா ஃபேசட்ஸ் ஆஃப் த இதில் இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷன், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனில் நம்ம எக்யூப்டாக இருக்கணுங்கிறதுனால இந்த குரூப்னோட விஷன் அண்ட் கமிட்மெண்ட். So far we have conducted, these are all the sessions since inception of our group. So we have been covering so many areas of topics of interest which are relevant to our agents community. A lot of LIC officials and including our own in-house faculties, they are taking session, madam. So far we have conducted 37. Today is 38 is yours. Thank you so much. It's a small brief introduction Thank you. about our group. Now I would request our COT member, Mrs. Kalyani Madam, to render a welcome address. Madam, please start. தேங்க்யூ சார். லீ குழுமத்தின் சிஓடி உறுப்பினர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் மற்றும் எனது சார்பாக என்னுடைய ஃப்ரெண்ட் திருமதி லட்சுமி பிரியா அவர்களை வரவேற்கிறேன். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று Thank you, madam. பணிச்சுமை அதிகம் இருப்பின் எங்கள் குழு உறுப்பினருக்காக செக்ஷன் எடுக்க ஒப்புக்கொண்டதற்கு மேடத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் டிசம்பர் 1995ல எல்ஐசியில் டைபிஸ்டா ஜாயின் பண்ணி 13 கிளைகள்ல பல்வேறு நிலைகள்ல பணியாற்றிருக்காங்க. மற்றும் ஏடிஎம்மா பணிபுரிந்து தற்போது சென்னை 1 தாம்பரம் கிளையில கிளை நிர்வாகம் கிளை மேலாளராக பணியாற்றுகிறாங்க. அவர் MBA மறுவாழ்வு அறிவியலில் பட்டதாரி, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அது மட்டும் இல்லாம இந்திய காப்பீட்டு நிறுவனத்தில் ஃபெல்லோஷிப் பட்டத்தையும் பெற்றிருக்காங்க. மேடத்தோட ஹேபிட் யோகா, ரீடிங் புக்ஸ், கேரம். பர்சனலாக மேடத்தை பற்றி சொல்லணும்னா, மேடம் எல்ஐசி ஸ்டாஃப் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. A to Z சர்வீஸ் பண்ணுவாங்க. மேடம் எங்களோட பிரான்ச்லையும் NBAO-வாக இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொட்டும். மேடம் மேனேஜர் லெவலுக்கு பிஸ்னஸை கேட்டு வாங்குவாங்க. வெல்கம் மேடம். எங்கள் குழு சார்பாக உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். Thank you, madam. Thank you, Thank ma'am. you for your wonderful intro. Thank you, ma'am. Thank you. Madam Lakshmi Priya Madam, now the floor is yours. You can start, ma'am. Yes, yes, sir. இனிய மாலை வணக்கம் அனைவரும். நம்ம எல்ஐசி குடும்பத்தின் எல்லாரையும் நான் பாக்குறேன் முதல்ல. அதனால எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறது தான். ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலயும் டிஜிட்டலை யூஸ் பண்ணி தான் இருக்கும். டே டு டே லைஃப்ல குழந்தைங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஆகட்டும், ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் எல்லாரும் யூஸ் பண்றோம். உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு எனக்கும் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கூடுதலா என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம்,
அந்த இடத்துல யாரை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணணும், எப்படி கையாளணும், அதனால பேசிக்கா ஒரு சில விஷயங்களை சொல்றேன். அப்புறம் அதனால வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா எப்படி கையாளணும், இவ்வளவுதான் நான் எடுக்க போறது. ரொம்ப டிஜிட்டல்ல எப்படி பாலிசி ஹோல்டர்ஸை நம்ம எக்யூப் பண்ண போறோம், அதுதான். மை ஸ்ரேயா, நெக்ஸ்ட் ஸ்கிரீன் சார். ஜென்ரலா ஒரு நிறுவனத்தை பத்தி நம்ம பேசும்போது நிறுவனம் எவ்வளவு பெரிய ப்ராட் ஸ்ட்ரக்சர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு டிவிஷனல் ஆபீஸ், ஜோனல் ஆபீஸ், பிரான்ச் ஆபீசஸ், சேட்டலைட் ஆபீசஸ், இவ்வளவு பிரான்ச்சஸும் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் ஆபீஸ்ல ஒரு சர்க்குலர் போட்டா இம்மீடியட்டா நமக்கு தெரியறதுக்கு காரணமே இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் தான். இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா நமக்கு இம்மீடியட்டா சர்க்குலர்ஸ் வருது. சர்க்குலர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ற அளவுக்கு அடுத்த செகண்ட் நம்ம ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆர்கனைசேஷனோடது இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம எவ்வளவு பெரிய நிறுவனத்துல இருக்கோம், எவ்வளவு பெரிய அங்கம் இருக்கோம், இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த பேஸ் எல்லாம் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெருமையாக நம்ம இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம தலை ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு நிறுவனத்தை என்னோட நிறுவனத்தின் பங்களிப்பு எவ்வளவு உள்ளது சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறுவனத்தை பத்தி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் எவ்வளவு கொடுத்துருக்கோம், நம்மளோட டிவிடெண்ட் ஷேர் எவ்வளோ, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு, நம்மளோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆபரேஷன் வந்து இதுலயே தெரியும். கொஞ்சம் வந்து இது நம்ம ரிவைவல்க்கெல்லாம் இப்ப ஆபீஸ்க்குள்ள போகும்போது முன்னாடி ரிவைவல் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு நின்று நம்ம கட்டுற மாதிரி இருக்கு. பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து இப்ப எப்படின்னா பேப்பர்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம், லிங்க் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு போயிடு, they can make the payment. இது ரிவைவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரான்ச்சஸ்ல. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இம்மீடியட்டாவும் நான் சொல்றேன். அந்த லிங்கே வரல, பேப்பர் சப்மிட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு இந்த லிங்க் வரலனாலும் நம்ம டிஜிட்டல் ஆப்ல போயிட்டு பே பிரீமியத்துல போய் நீங்க தாராளமாக பே பண்ணலாம். ப்ரொவைடட் நம்ம பிரான்ச்ல அந்த ரிவைவல் கொட்டேஷனை வேலிடேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க போனா இது ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து எஃப்எம்ஆரோட இருக்கிற டிஜிஹெச் பிளஸ் எஃப்எம்ஆர் இருக்கிற பேப்பர்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல சொல்யூஷன் முன்னாடி பாலிசி ஹோல்டருக்கு போகல, ஏஜென்ட் வாங்கி கொடுத்தோம், அப்புறம் கையில கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் ஒரு சின்ன பார்ட். பிரிண்ட் போஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்தது 27 இப்ப நம்ம போட்ட அடுத்த நாளே மேக்கர் செக்கர் உடனே நம்ம வந்து 1 வீக்ல அவங்களுக்கு டிஸ்பேச் ஆயிடுது. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எல்ஐசி வந்து நிறைய லெவல்ல இருக்கு. ஃபேஸ்புக்ல இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு, இன்ஸ்டால இருக்கு. இன்ஸ்டால எல்லாரும் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னோவேஷன் இன்னைக்கு என்ன பண்றோங்கிறது உடனே இம்மீடியட்டா போட்டுடுறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இந்தியா ஃபாலோவர், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம லான்ச் இம்மீடியட்டா அங்க வந்துருது. நம்ம நிறுவனத்தை பத்தி விஷயம் இந்த சோசியல் மீடியால இம்மீடியட்டா வந்துருது. நெக்ஸ்ட் சாட்பாட். சாட்பாட்ங்கிறது என்ன அப்படின்னா www.licindia.in அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சின்ன சாட்பாட், ஒரு சின்ன பொம்மை இருக்கும். அந்த பொம்மை கிளிக், அது ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு பாலிசி நம்பர் சொன்னீங்கன்னா என்னென்ன வேணுமோ அதுல எல்லாம் வரும். டியூ எப்ப கட்டணும், இந்த ப்ராடக்ட் பத்தி என்ன, இதுல என்ன டவுன்லோட் பண்ணலாம், ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்த சாட்பாட் மூலமா நம்ம எடுக்க முடியுது. நம்ம ஜென்ரலா இப்ப நான் டிஜிட்டல் இன்னோவேஷனுக்கு இப்பதான் நம்ம உள்ளே வரணும். இப்ப இவ்வளவு சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரெஷர் பண்றதுக்குதான் www.licindia.in என்ட்ரி ஆகணும். எல்லாருமே போயிருப்பீங்க. இப்பதான் வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கீழே வந்து நிறைய நமக்கு மேலேயே என்ன பண்ணலாம், கீழே பாத்தீங்கன்னா பை எல்ஐசி பிளான்ஸ் ஃபார் யூன்னு இருக்கும். என்ன காரணத்துக்காக என்னோட சேவிங்ஸ். மேடம் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கறாங்க. சார் சொல்லுங்க சார்.
சாரி, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ம், ஆகுதுன்னு எல்லாரும் மெசேஜ் போட்டுருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு பாருங்க என்னன்னு. ம். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. கண்டினியூட்டி இயர்போன் இருந்தா போட்டுக்கோங்கக்கா. ஒரு இயர்போன். கண்டினியூட்டி இல்லை, அதனால சொல்றேன். அதான் இயர்போன் இருந்தா வாய்ப்பு இருந்தா போடுங்க. ஓ, ஒரு 1 மினிட் சார், 1 மினிட். ஆ, முழுசாமி வந்துட்டு அப்படி கொடுத்துருங்க. அதுக்கு ஏதாவது குறை சொல்லுவாங்க அவர்கிட்ட. கேக்குதா செல்வம்? கேக்குதாம்மா? கேக்குதுக்கா, கேக்குதுக்கா, இப்ப கிளியரா கேக்குது. இப்ப கேக்குதுக்கா. ஓகேம்மா. ஓகே, ஓகேம்மா, ஷேர் ஓகே, ஓகே. பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் போய்க்கிங்க. ஓகே. ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர்னு வரல. ஷேரிங்ல இருக்கு. இன்னும் வியூ ஆகல. வந்துச்சாம்மா? ஷேரிங் தான் வந்திருக்கு, இன்னும் வரல. வியூ வரல, வியூ வரல. பாருங்க. ஓ, ஓ. ஸ்லோவா தான் வருது. வந்திருக்காங்க. இல்லக்கா. வரலையா? வரல. நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அக்கா, பாப்பாவை பிபிடி நம்பருக்கு அனுப்ப சொல்லுங்கக்கா. வரலையா? வரேன். ஆ, வந்துச்சாம்மா? ஒரே நிமிஷம். ஆ, வரலையே. ஸ்கிரீன் ஸ்கேர்னு வருது. டபுள் கிளிக். அப்போ வந்துருச்சு. முதல்ல வந்துச்சுக்கா. ஆ, சரி. வந்துட்டு வெளியே ஓகேம்மா, போயிருச்சு. ஓகே. வந்துட்டு வெளியே போயிருச்சு. ஆஹா. வந்துட்டு வெளியே போயிருச்சு. அவிபராஜடியம், அவிபராஜடியம். ம். ஆ, ஒரு நிமிஷம், நான் வெளியில போயிட்டு உள்ள வரவாமா? வந்துரும். சரி, உள்ள வெளியே போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க, நாங்க கொடுத்துறோம். 1 மினிட், 1 மினிட். ஓகே. குட்டிமா, அவன் பாக்கா அந்த பிபிடி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லுங்க.
சரி பரவாயில்ல. இல்லாட்டி இல்லாட்டி மெயிலில் போட்டு விடுங்க, நான் மெயில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் கிடைக்கல. நீங்க மியூட்ல போட்டு போன் பேசுங்க. மணிசெல்வம் மெயில் வரல. சார் நீங்க மியூட் பண்ணிட்டு போன் பேசுங்க. சரி பாருங்க. வந்துருச்சாம்மா? ஸ்கிரீன் வரல இன்னும். இன்னும் வரல வரல மேடம். என்ன மேடம்? ஸ்க்ரீன் வரலையா? ஐயா. இப்போ வருது மேடம், வருது. ஓகே சார். யூ கேன் ஸ்டார்ட். அப்படியே அதை எங்க விட்டீங்களோ யூ கேன். நம்ம இதுல வந்து www.li.in வரல. வரலக்கா, ஸ்கிரீன் வரல. இன்டர்நெட் தான் ஸ்கிரீன் வருது, அந்த அதான் ஸ்லைட் ஷோ வர இன்டர்நெட் தான் மாட்டேங்குது. ப்ராப்ளம். ஸ்லைட் ஷோ வர மாட்டேங்குது. ஸ்லைட் ஷோ வர மாட்டேங்குது. ஓ ஓ ஓ ஓ. ஹலோ ஹலோ. வந்துருச்சு அக்கா, வந்துருச்சுக்கா. வந்துருச்சாம்மா? வந்துருச்சு வந்துருச்சு சரி. வந்துருச்சு. ஓகே ஓகே. ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகே, இந்த அடுத்த ஸ்லைடு. ஓகேம்மா. நம்மளோட சைட்ல www.licindia.inல போனா இந்த மாதிரி இருக்கும். ப்ரொடெக்ட் மை ஃபேமிலி கவர் என்ன, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சார். நம்ம அப்புறம் கஸ்டமர் சர்வீசஸ் அப்படின்னு போனா கிளைம் செட்டில்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் நம்மளோட சைட்ல இருக்கிற இது. ஏன்னா நம்ம எல்லாரையும் பிரான்ச்ல கூப்பிட்டு கேட்கறதுக்கு பதிலா இது உள்ள போனாலே நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சைட்லயே கிடைக்குது. கஸ்டமர் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ், ஸ்பூரியஸ் கால்ஸ், அப்டேட் யுவர் கான்டாக்ட் டீடைல்ஸ், அன்கிளைம்ட் அமௌண்ட், இதெல்லாம் என்னென்ன இருக்கு, போனஸ் இன்ஃபர்மேஷன் என்ன, பாலிசி ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே இதுலயே நீங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இப்ப எல்ஐசி டிஜிட்டல். எல்லாருமே வந்து இந்த ஆப்பை இறக்கிருக்கீங்களா? ஆஸ் அ ஏஜென்ட், ஆஸ் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எல்ஐசி டிஜிட்டல் ஆப்பை நம்மளோட பிளே ஸ்டோர்ல எல்லாருமே இறக்கிருக்கணும். ஆஸ் அ பாலிசி ஹோல்டராகவும் சரி, ஆஸ் அன் ஏஜென்ட், நீங்களுமே எல்லார்ட்டையும் பாலிசி இருக்கும். கஸ்டமர்ஸையும் we have to advise them to download the எல்ஐசி டிஜிட்டல் ஆப் ஃப்ரம் இதுல இருந்து பிளே ஸ்டோர்ல இருந்து முதல்ல இறக்கிக்க சொல்லணும். இந்த டிஜிட்டல் ஆப் போனீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாகின்
மேல பாத்தீங்கன்னா லாகின் இருக்கும். கீழே வைய நியூ பாலிசி ப்ராடக்ட்ஸ் நியூ யூசர் ஜீவன் சாக்ஷியா மோர்னு இருக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த எல்ஐசி டிஜிட்டல் ஆப்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா ரெஜிஸ்டர்ட் யூசரா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாத பட்சத்துல நியூ யூசர் போட்டு புதுசா எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது ரெஜிஸ்டர்ட் யூசர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த குவிக் பேங்கிற ஆப்ஷன் நடுவுல பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த குவிக் பே ஆப்ஷன்ல பிரீமியம் ஃபார் ரிவைவல், அட்வான்ஸ் பிரீமியம், ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டவுன்லோட் ரெசிப்ட். இப்ப இது என்னன்னா சிலருக்கு என்னன்னா எனக்கு ஆப்ல எல்லாம் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு எனக்கு நேரங்க நான் கட்டணும். பட் எல்ஐசி ஆப் மூலமா கட்டினா கொஞ்சம் அத்தன்டிக்கா இருக்கும். ஏன்னா தனியா வேற ஆப்ல கட்டும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் நம்ம ஆப்லயே போய் கட்டும் போது அது அத்தன்டிக்கா இருக்கும். அதுக்காக இந்த குவிக் ஆப்ஷன்ஸை அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணலாம். இதுல போனீங்கன்னா நீங்க கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இது கஸ்டமர் போர்ட்டல். நீங்க எப்படி போகணுங்கிறதுக்கு மொபைல்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம லேப்டாப்லயுமே நம்ம இறக்கி வச்சு நம்ம பண்ணலாம். எப்பயுமே ஒரு பிரீமியம் பேமெண்ட் ஆகட்டும், எந்த சர்வீஸ் ஆகட்டும், நீங்க மேக்சிமமா லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, மொபைல்ல பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்கிரீன் உங்களுக்கு லிமிட்டடா இருக்கும் நம்மளோட மொபைல்ல. இதே லேப்டாப்ல பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல நம்ம என்னென்ன இருக்குன்னா போர்ட்டல், பிரீமியம் பேமெண்ட், எல்ஐசி இ சர்வீசஸ் பார் பிரீமியர் சர்வீசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப போர்ட்டல்ல எப்படி லாகின் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதுல கூகுள்ல போய் பிளே ஸ்டோர்ல போய் எல்ஐசி டிஜிட்டல் ஆப்னு நம்ம டைப் பண்ணணும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆன பிறகு ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் உங்களுக்கு. இதுதான் எல்ஐசி டிஜிட்டல் பேஜ். இந்த டிஜிட்டல் ஹோம் பேஜ்ல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது இல்லாம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதுல கீழே பாத்தீங்கன்னா பைய நியூ பாலிசி ப்ராடக்ட்ஸ் நியூ யூசர் சாக்ஷியா மோர்ங்கிறதுல ஒரு இதையுமே கிளிக் பண்ணா என்ன வருங்கிறது தான் ஸ்லைடு கொடுத்துருக்கு. நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இருக்குங்கிறதுக்கு பைய நியூ பாலிசின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்தந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ், ஹெல்த் பிளான்ஸா, என்டோமெண்டா, பென்ஷனா, டேர்மா, யூலிப் வேணுமா, மணி பேக்கா, மைக்ரோவா, சில்ட்ரனா, அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உள்ள பிளான்ஸ். இப்ப ஹெல்த் பிளான் இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியா இருக்கா, கேன்சர் கவர் இருக்கா, எது இருக்கு வித்ட்ரான் ஆயிருக்கும். என்டோமெண்ட் பிளான்ஸ் போனீங்கன்னா என்ன, பென்ஷன்னா சாந்தி இருக்கா, டேர்ம் பிளான்ஸ் என்ன இருக்கு, இது மாதிரி ஒன்னொண்ணுமே உங்களுக்கு டிஸ்பிளே வரும். சர்வீசஸ், சர்வீசஸ்ல என்னன்னா குவிக் கோட்ஸ், ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ், ஆஃபீஸ் லொகேட்டர், டவுன்லோட் ஃபார்ம்ஸ் எல்லாமே சைட்லயும் இருக்கு, நம்ம போர்ட்டல்லையுமே இது இருக்கு. இது பே டைரக்ட் பார் குவிக் பே. இதுதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சில கஸ்டமர்ஸ் தே ஆர் நாட் ரெடி டு லாகின், எனக்கு லாகின் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஜஸ்ட் பேமெண்ட் தான் பண்ணும் உங்க ஆப் மூலமா அப்படிங்கிறவங்களுக்கு இதை நீங்க கிளியர் கட்டா சொல்லி தரலாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா நான் இப்ப சொன்னேன்ல, ரிவைவலுக்கே இப்ப நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாலிசி ஹோல்டர் உங்கள்கிட்ட ஹெவியான அமௌண்ட்னா நீங்க கையில வாங்கிட்டு வர வேண்டாம், அவரையே ஜிபேல கட்ட சொல்லிடலாம், இல்ல போன்பேல கட்ட சொல்லலாம் யூசிங் த லிங்க் ப்ரொவைடட் பை தி எல்ஐசி. ஏன்னா இது நம்ம லிங்க் நம்ம தான் அனுப்புறோம். அப்படி லிங்க் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இதுல போயிட்டு இந்த ஆப்ல போயிட்டு அவங்க தாராளமா பே பண்ணலாம். பே டைரக்ட்ல என்ன கேட்கும் அது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பே டைரக்ட் போனீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லும். என்னென்ன ரெனுவல் பிரீமியமா, அட்வான்ஸ் பிரீமியமா, லோன் ரீபேமெண்டா, லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்டான்னு கேட்கும். போனோட இந்த கஸ்டமர் அடுத்த ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீன் போய் இந்த ஸ்கிரீன்ல இருந்து அடுத்த ஸ்கிரீன் போகும்போது இந்த 3 இதுவுமே டிஸ்பிளே வரும். இதுல ப்ரொசீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கஸ்டமர் இதுல என்ன கேட்கும், பாலிசி நம்பர், டேட் ஆஃப் பர்த், நம்மளோட மெயில் ஐடி அண்ட் நம்ம மொபைல் நம்பர். இது 4 தான். இந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் நம்ம பாலிசி மாஸ்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமா அப்படின்னா அந்த அவசியம் கட்டாயம் இல்லை. மெயிலுக்கு உங்களுக்கு ரெசிப்ட் வரணுமோ அந்த மெயில் ஐடியை கொடுத்தா போதும். அந்த மொபைல் நம்பரையும் நீங்க கொடுத்துடலாம். கொடுத்தவனோட இந்த மாதிரி கொடுப்போம். கொடுத்தவனோட சப்மிட் கொடுக்கணும். டிக் பண்ணிட்டு ஐ அக்ரிங்கிற ஒரு பாக்ஸ் கீழே இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்ப இந்த பாலிசிக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். நீங்க உங்க டியூவை பார்த்துட்டு இந்த டியூ ஓகேவா, கட்டலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா செக் அண்ட் பேன்னு போகும்போது இதெல்லாம் வேரியஸ் மெத்தட்ஸ்
we can use to make the payment. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? பேடிஎம், இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, யூபிஐ மூலமா, கிரெடிட் கார்டு மூலமா, பில்டெஸ்க் மூலமா, இது மூலமா எல்லாம் கட்டணும். ஒரு பேமெண்ட் போகும்போதும் இப்ப டெபிட் கார்டு போனீங்கன்னா அதுக்குரிய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர் இருக்கணும். அதுக்கு லிங்கான மொபைல் கையில இருக்கணும். இருந்தா அந்த ஓடிபி கொடுத்து பண்ண முடியும். இதே மாதிரி யூபிஐ யூஸ் பண்றாங்கன்னா இது எல்லாமே அந்த யூசர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு. நம்ம அந்த பாலிசி ஹோல்டர்ஸை எஜுகேட் பண்ணும்போது, நீங்க செலக்ட் பண்ணும்போது எந்த மெத்தட் செலக்ட் பண்றீங்களோ அந்த மெத்தடுக்குரிய அதோட அசோசியேட்டான மொபைல் உங்க கையில இருக்கணும். இருந்தா நீங்க பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு ரிசிப்ட் வில் பி சென்ட் டு யுவர் இமெயில் ஐடின்னு இந்த இமெயில் ஐடிக்கு போனீங்கன்னா நமக்கு ரெசிப்ட் இருக்கும். இல்லைனாலும் டவுன்லோட் ரெசிப்ட்ங்கிற ஆப்ஷன் உண்டு நமக்கு. அந்த டவுன்லோட் ரெசிப்ட்ல போனீங்கன்னா எந்த நம்பருக்கு என்னைக்கு பே பண்ணீங்க என்ன, ஏன்னா பாலிசி நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், வெதர் இட் இஸ் அ ப்ரீமியம் பேமெண்ட்டா, ரிவைவலா, இல்ல லோன் இன்ட்ரெஸ்டா, லோனா அப்படிங்கறத அது கேட்கும். கொடுத்துட்டீங்கன்னா எகைன் அந்த டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் நம்பர் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் தி பிடிஎஃப் ஆஃப் தி ரெசிப்ட். இது சிம்பிளா நம்ம ஒரு பிரீமியத்தை எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஏரியா. சரி, இப்போ கஸ்டமர் சொல்றாரு, இல்லைங்க நான் உங்க ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்றதுனால என்னென்ன நமக்கு கிடைக்கும்? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாலிசிகளோட பல நிலவரங்களை நம்ம அதுல தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ரெஜிஸ்டர் பண்ணாதனால ஜஸ்ட் பேமெண்ட்டுக்கு யூ கேன் யூஸ். இப்ப ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல லாகின் ரெஜிஸ்டர்ட் யூசர் பண்ணுவாரு. புது யூசர் நியூ யூசர்னு கிளிக் பண்ணணும். நியூ யூசர்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் கேட்கும். ரெஜிஸ்டர்ட் யூசரா இருந்தா நீங்க ஏற்கனவே பண்ணின யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் வச்சு உள்ள போயிடலாம். புது யூசர் நியூ யூசரை கிளிக் பண்ணி லாகின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் போகணும். போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன கேட்குங்கிறதா இப்ப நம்ம ஸ்கிரீன்ல ஷேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாலிசி இருக்கும். நிறைய பேர் கேக்குறாங்க, குழந்தைக்கு பாலிசி இருக்கு, நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சான்ஸே இல்லை. பாலிசி ஹோல்டர் ப்ரொபோசருக்கு ஏதாவது ஒரு பாலிசி இருந்தால் மட்டுமே குழந்தையோட பாலிசியை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட். எல்லாருமே குழந்தைங்களுக்கு பாலிசி எடுத்துட்டு நான் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ண முடியாது. அதுக்கு ஒண்ணு சொல்லுவோம், கூடுதலா நீங்க ஒரு பாலிசி எடுத்துக்கங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாலிசி நீங்க உங்க லைஃப்ல எடுத்துக்கங்க. எடுத்துட்டீங்கன்னா நீங்க உள்ள லாகின் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா மெஜாரிட்டி அட்டைன் பண்ணியிருந்தா மட்டும்தான், பாலிசி இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள லாகின் பண்ண முடியும் இண்டிவிஜுவலா. ஸோ என்ன கேட்கும் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் போனோம் அப்படின்னா, பாலிசி நம்பர், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வித்தவுட் டேக்ஸ், ஜிஎஸ்டி இல்லாம இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் கொடுக்கணும். பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் பர்த், அவர் ஜெண்டர், அவரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன், பாஸ்போர்ட் நம்பர் இஃப் ப்ரொவைடட் இருந்தால் பேன் நம்பர், இதெல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ப்ரொசீட் ஆகும். ப்ரொசீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரீகன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ்ன்னு வரும். உங்களோட மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அதை ஓகே பண்ணிட்டு உள்ள நீங்க ஏறி இப்ப பாஸ்வேர்டு உள்ள போனதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது திருப்பி எகைன் கன்ஃபார்ம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஆயிடும். நீங்க இது பிராக்டிக்கலா நீங்க எல்லாருமே உங்க ஒரு பாலிசியை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. பட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால கிடைக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது இந்த ஒய் வி கேன் எஜுகேட் அவர் பாலிசி ஹோல்டர்ஸ்னு தோணும். ஏன்னா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே அவங்களோட போனஸ் இன்ஃபர்மேஷன், எஸ்பி பேமெண்ட், அவங்களோட இடிஎம்எஸ் எல்லாமே பாத்துக்கிற அளவுக்கு அவங்கள நீங்க தயார்படுத்த முடியும். அதுக்குதான் இப்ப ரெஜிஸ்டர்ட் யூசர் ஐடி, அதாவது நம்ம யூசர் ஐடி கிரியேட் பண்றோமா அப்படின்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம கொடுக்கின்ற மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியையும் நம்ம மறக்க கூடாது. அதுவே நீங்க யூசர் ஐடியாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிடலாம். இப்போ சம்டைம்ஸ் நமக்கு யூசர் ஐடி நான் கிரியேட் பண்றேன் மறந்து போயிடுச்சு அப்படின்னா அதையும் ஃபர்காட் யூசர் ஐடி போட்டு நம்ம எடுத்துக்க முடியும். உங்க ஐடியை மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. யூசர் ஐடி கிரியேட் பண்ணணுங்கிற அவசியங்களும் கிடையாது. பண்ணினா மறந்து போனாலும் எடுத்துக்க முடியும். யூசர் ஐடியாக நீங்கள் கொடுத்திருக்கின்ற உங்களோட மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியுமே யூசர் ஐடியா பயன்படுத்தி கொள்ள முடியும்.
எதை மறந்தாலுமே திருப்பி ஃபர்காட் போட்டு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஈஸியா இருக்கு நம்மளோட ஆப். இப்போ யூசர் ஐடி மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்றோம். இப்போ சைன்இன் பண்ற கீழேயே பாத்தீங்கன்னா ஃபர்காட் யூசர் ஐடியும் இருக்கும், ஃபர்காட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனும் இருக்கும். இப்போ உள்ள போனீங்கன்னா என்னென்ன வரும் நம்ம இதுல பாத்தீங்கன்னா, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட செல்ஃபுக்கு எத்தனை பாலிசி, ஸ்பௌஸுக்கு எத்தனை, குழந்தைங்களுக்கு எத்தனை. ஸோ நான் தானே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இவங்க இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுமானா முடியும். அது எப்படிங்கிறதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் நம்ம உள்ள போனோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபைல் போய் அப்டேட் பண்ணணும். அப்டேட் ப்ரொஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் ப்ரொஃபைல்ங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களோட ஏன்னா இனிஷியலா நம்ம லாகின் பண்ணும்போது நம்மளோட ஒரு பாலிசி நம்பரையும் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த அப்டேட் ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்க ப்ரொஃபஷன், உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணும்போதும் சரி, லாகின் பண்ணும்போதும் சரி, மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் ரொம்ப கவனமா கரெக்டா கொடுங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்மளோட டேட்டா எல்லாமே நம்ம சுத்தி சுத்தி வரும். ஏன்னா இதை வச்சுதான் ஃபர்காட் பாஸ்வேர்டை எடுப்போம், இதை வச்சுதான் லாகின் பண்ணுவோம். அதனால அந்த இடத்துல மட்டும் கன்ஃபர்மேஷன் கரெக்டா பண்ணுங்க. அப்டேட் ப்ரொஃபைல் போனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வந்து இந்த மாதிரி போக முடியும். இப்படி போகும்போது ஸ்பௌஸ் சைல்டுன்னு இருக்கு, அந்த இதுலயே சர்வீஸ்ல போய் ஆட் அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா ஸ்பௌஸ் டீடைல்ஸ், முதல்ல ஸ்பௌஸோட டீடைல்ஸ், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்க பேரு கொடுத்துட்டு அவங்கள ஆட் பண்ணிடணும். சைல்டுக்கு போனீங்கன்னா எத்தனை குழந்தைங்க அப்படின்னு 2 குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதையும் கொடுத்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பாலிசிஸ் போகும்போது யாரோட பாலிசி அப்படிங்கிறத கேட்கும். அதுல நீங்க அவங்களோட பாலிசி நம்பர்ஸை கொடுத்து ஆட் பண்ணிடலாம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில யூசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஆப்லயே என்னோட யூசர் ஐடியிலேயே என் குடும்பத்தோட அத்தனை பாலிசியையும் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக சொல்றேன், எப்பயுமே எது கரெக்ட் அப்படின்னா, ஒரு மேஜர் வந்து ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க தனியா வச்சுக்கிறது தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா பிரீமியர் சர்வீசஸ் வந்துட்டு மேஜரா இருந்தா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். இப்போ ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோட லாகின்ல எல்லா பாலிசியும் வச்சுக்கிறேன்னு சொன்னார்னா அவரோட பாலிசிஸ்க்கு மட்டும்தான் இந்த பிரீமியர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை அவர் அவைல் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு பண்ணலாம், மைனரா இருக்க வரைக்கும். மேஜரா இருக்கிற அவரோட ஒய்ஃப்க்கு, ஸ்பௌஸ்க்கு கண்டிப்பா அவரால் பிரீமியர் சர்வீசஸ் ஆஃப் பண்ண முடியாது. அதனால அவர் வந்து இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸா எங்களுக்கு நிறைய வரும். நான் கஸ்டமர் ஜோன்ல ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்ப என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதுனால தான் இது ஒன்னொன்னுத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் சொல்லும் போது நாங்க சொல்லுவோம், சார் கைண்ட்லி உங்களோட இதுல இருந்து டெலீட் பண்ணிட்டு கிரியேட் செப்பரேட் யூசர் ஐடி ஃபார் யுவர் ஸ்பௌஸ், அவங்களுக்கு செப்பரேட்டா கிரியேட் பண்ணி ப்ரீமியர் சர்வீசஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரீமியர் சர்வீசஸ் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபைல்ஸ் பார்த்துக்கலாம், அவங்க லோன் அப்ளை பண்ணா அவங்களே ஆன்லைன்ல லோன் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் அவங்களோட எல்லா சர்வீசஸும் நெஃப்ட் ஏற்றுறதாகட்டும், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்றதாகட்டும், எல்லாமே அவரால் அதை பண்ண முடியும். அதுக்காக அதை சொல்றோம். ஓகே, இப்போ வந்து குழந்தைங்க பாலிசி எல்லாமே இவரோட இதுலயே வச்சுக்கிறார். நம்ம ப்ரீமியர் சர்வீசஸ்ங்கிறது கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆகணும். ஆர்டினரி யூசர், இப்போ நம்ம ஒரு ட்ரெயின்ல போனாலே நம்ம வந்துட்டு ஆர்டினரியிலையும் போறோம், ஏசியில போகணும்னு விரும்புறோம். அடுத்த சர்வீஸ்க்கு தானே நம்ம போறோம். வாழ்க்கை என்பது மேன்மேலும் நம்ம உயரணுங்கிறது தான் நம்மளோட ஒரு காலகட்டத்தோட இது நகர்வுங்கிறது. வாழ்க்கை வந்து எதை நோக்கி நகர்கிறதுனா உயர்வை நோக்கி தான் நகரும். அது மாதிரி அடுத்த சர்வீஸ் என்ன இருக்கு, இதுல இன்னும் என்ன ஸ்பெஷலா கொடுக்குறாங்க இந்த ஆப்லன்னா, இந்த பிரீமியர் சர்வீசஸ்ங்கிறது கொடுக்குறாங்க. இந்த பிரீமியர் சர்வீசஸையும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் பண்ணணும். பிரீமியர் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது பாத்தீங்கன்னா அது கிளிக் பண்ணி உள்ள போகணும். போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எலிஜிபிள் பாலிசிஸ் மட்டும்தான் அது வரும். எலிஜிபிள் பாலிசிஸ்னா என்ன, இவரோட லைஃப்ல உள்ளதும் மைனருக்கு இவர் ப்ரப்போஸ்றாருன்னா அந்த பாலிசிஸ் மட்டும்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல டிஸ்பிளே வரும். அந்த ஃபார்மை இவர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அப்லோட் பண்ணணும். அதோட பேன் கார்டு இருக்கு இல்லையா, அவரோட பேன் கார்டையும் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்துட்டு கஸ்டமர் ஜோன் எந்த டிவிஷனோட பாலிசியோ அந்த டிவிஷனோட கஸ்டமர் ஜோனுக்கு அது எஸ்கலேட் ஆயிடும். அவங்க வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பிரீமியர் சர்வீசஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுவார். எலிஜிபிள் ஆனா அவர் என்னென்ன பார்க்க முடியுங்கிறது தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துருக்கோம். ஒரு பாலிசியில கிளைம் ஹிஸ்டரி, சர்வைவல் பெனிஃபிட் எத்தனை நான் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்ததா அப்படிங்கிறத அவர் பார்க்க முடியும்.
ப்ரப்போசல் என்ன கொடுத்தார், பாலிசி போடும்போது என்ன மாதிரி கொடுத்துருக்காரு, அந்த இமேஜஸ் எல்லாம் அவர் இடிஎம்எஸ்ல நாங்க என்ன வியூ பண்றோமோ அதை அவர் பார்க்க முடியும். லோன் எலிஜிபிலிட்டி ஆன்லைன் லோனே அவர் அப்ளை பண்ண முடியும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மோட் சேஞ்ச் பண்ணலாம், நெஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரிவைவல் வித் டிஜிஹெச், ஆன்லைன் யூலிப் ஃபண்ட் ஸ்விட்ச், பேன் டேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் வந்து எந்த பாலிசி ஹோல்டரும் ஆஃபீஸ்க்கு வந்து செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் இதுலயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பாலிசி கிளைம் ஹிஸ்டரினா பாலிசி இமேஜஸ்னு போனீங்கன்னா பாலிசி நம்பர் வரிசையா டிஸ்ப்ளே ஆகும். எந்த பாலிசிக்கு நீங்க பார்க்கணுமோ அந்த இமேஜஸை நீங்க பார்க்க முடியும். அட்ரஸ் சேஞ்சு, இது ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்கும். இது ப்ரீமியர் சர்வீசஸ்காருக்கு மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். நார்மல் யூஸரா நான் ஆர்டினரி லாகின்ல போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அவர் இந்த சர்வீசஸ் ஆஃப் பண்ணிட்டாருன்னா இது எல்லாத்தையுமே அவரால் பண்ண முடியும். இன்னைக்கே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ஆன்லைன்ல நெஃப்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நம்மளோட இதுல கிளைம்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால ஆன்லைன்ல அவங்க நெஃப்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வேலிடேட் பண்ணிடும். அந்த வெரி நெக்ஸ்ட் டே கிளைம்க்கு மெச்சூரிட்டி கிளைமோ எஸ்பியோ இம்மீடியட்டா செட்டில் ஆகுது இல்லையா? ஆல் ஓவர் இந்தியால. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கவர் டெல்லியில பண்றாரு ஆன்லைன்ல, இங்க பிரான்ச்சுக்கு வந்து விழுது, அந்த கஸ்டமர் ஜோனுக்கோ அந்த பிரான்ச்சுக்கு வந்து அந்த நெஃப்ட் டேட்டா விழுது. அவங்க வந்து இம்மீடியட்டா வேலிடேட் பண்ணிடுறாங்க. இம்மீடியட்டா அது நம்மளோட என்பிசிஐ பிளாட்ஃபார்ம்ல வெரிஃபை ஆகி உடனே பேமெண்ட்டும் ஆயிடுது. இது ஒரு பெரிய டிஜிட்டல் இன்னோவேஷனோட பெரிய இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ்ங்கிறது நம்மளோட கான்ட்ராக்ட்ல நம்ம கொடுக்குற உத்தரவாதம். அந்த ஸ்டிப்புலேட்டட் டேட் ஐ வில் மேக் த பேமெண்ட். எல்ஐசி சொல்லுது, இந்த ஸ்டிப்புலேட்டட் டேட்ல உன்னோட சம்மர்ஸுடையும் போனஸையும் இந்த டேட்ல நான் இப்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அது வந்து எவ்வளவு எளிதாயிடுச்சு பாருங்க. ஒரு டிஸ்சார்ஜ் வவுச்சர், பாண்டு எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ணிட்டு நெஃப்ட் டேட்டாவை வச்சு அதை வந்து வெரிஃபையும் ஆயிடுது. பேங்க் பிளாட்ஃபார்மோட வெரிஃபை ஆகி கன்ஃபார்மா ஒரு பேமெண்ட் பாலிசி ஹோல்டருக்கு குறித்த நேரத்துல போய் சேருது. இது எல்ஐசியோட பெரிய மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஸ்பௌஸ் பாலிசிஸ், குழந்தைங்க பாலிசிஸ். இதுதான் சொன்னேன். சர்வீசஸ்ல போய் நம்மளோட ப்ரொஃபைல்ல அவங்கள ஏத்திக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பௌஸ் பாலிசிஸ்க்கும் சில்ட்ரன் பாலிசிஸ்க்குமே நீங்க ப்ரீமியம் கட்டுறது, லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, இந்த பேசிக் சர்வீசஸ் நீங்க பண்ணிக்கலாம். ப்ரீமியர் சர்வீசஸ் மட்டும் நீங்க அவங்களுக்கு பண்ண முடியாது. இதுதான். அதனால ஒரு வீட்டுல ஸ்பௌஸுக்கும் குழந்தைங்களுக்கு அவங்க பிரெட் வின்னர் அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கும் இருக்குன்னா நீங்க அவருக்கும் குழந்தைங்களுக்கும் ஒண்ணா வச்சுக்க சொல்லுங்க, ஸ்பௌஸுக்கு தனியா வச்சுக்க சொல்லுங்க. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஜீவன் மேடம் சாக்ஷியா. கொஞ்சம் ஜீவன் லவுடரா சாக்ஷி இருந்தா நல்லா இருக்கும் மேடம். சத்தமா. ஓகே சார், ஓகே சார், ஓகே. வேற எதுவும் சொன்னதுல எதுவும் கிளியர் டவுட் மேடம். இருக்கா? இல்ல இல்லக்கா, ஹலோ. கரெக்டா இருக்கு. நீங்க இப்படி வச்சே பேசுங்க. இப்பதான் கரெக்டா கிளியர் சவுண்ட் வந்துருக்கு. சரி, டிஸ்டர்ப் நல்லா ஓகே பண்ணாம ஓகே கூப்பிடுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே. நான் இப்ப சொன்னதுல எதுவும் திருப்பி எதுவும் சொல்லணுமா? இது ஓகேவா இருக்கா? இல்ல, இது ஓகேக்கா. வரைக்கும் ஓகே மேடம். நீங்க யூ கேன் ஆ ப்ரொசீட். இது வரைக்கும் ஓகே. ப்ரொசீட் மேடம். ஓகே சார், ஓகே சார். இப்ப ஜீவன் சாக்ஷியாங்கிறது இன்னொரு செக்மெண்ட். நம்ம எல்ஐசியில வந்துட்டு நம்ம பென்ஷன் பிளான்ஸ் நிறைய கொடுக்குறோம். அந்த பென்ஷனர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பண்ண போற ஒரே சர்வீஸ் லைஃப் சர்டிபிகேட் அப்டேஷன் தான். லைஃப் சர்டிபிகேட் அப்டேஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒன்னு எல்ஐசி ஆஃபீஸ்க்கு அந்த ஃபார்மை கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே சைன் பண்ணி நீங்களே கொடுத்துடலாம், அவர்ல இருக்கிறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு. இல்ல இதுவும் வந்துட்டு நான் வீட்ல இருந்தே பண்ணிக்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கீழேயே பாத்தீங்கன்னா எல்ஐசி டிஜிட்டல் ஆப்ல கீழே ஜீவன் சாக்ஷயா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் பண்ணலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆதார் சிங்க் பண்ண மொபைல் வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு அவசியமா இருக்கு. அது இருந்தாதான் பண்ண முடியுது. கீழே ஜீவன் சாக்ஷயான்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, கீழே 4வதா இருக்கு. இந்த ஜீவன் சாக்ஷயாவை கிளிக் பண்ணி இதுதான் அந்த ஆப்பை ஓபன் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி மொபைல் நம்பர் கொடுக்கணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஓடிபி வரும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. எம்பின் கிரியேட் பண்ணி அந்த பாலிசியை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பென்ஷனர் பாலிசி டீடைல்ஸ் கொடுப்பாரு. ஓடிபி அவரோட ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரும். அப்புறம் அந்த பாலிசியை செலக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும் அவர் லைஃப் சர்டிபிகேட். இதுதான் அந்த ஸ்கிரீனு. டிஜிட்டல்ல போனீங்கன்னா இப்படி வரும். ஜீவன் சாக்ஷயா, நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்செப்ட் கொடுத்து அவர் உள்ள போகணும். அவர் வந்துட்டு ரெஜிஸ்டர் வித் மொபைல் நம்பர் பண்ணணும். ஓடிபி ஜென்ரேட் ஆகும்.
ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் எம்பின் கிரியேட் பண்ணிக்கணும். எம்பின் கிரியேட் பண்ணிட்டு அவர் லாகின் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரேட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இது ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணும்போது மொபைல்ல கேமரா ஆன் பண்ணி அவரோட அந்த இதை ஃபேஸ் கரெக்டாக ரெக்கக்னைஸ் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா ஆதார் எக்ஸ்எம்எல் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த நம்பரும் செக்யூரிட்டி கோடும் திருப்பி ஓடிபி ஜென்ரேட் ஆகி வெரிஃபை ஆகி அவருக்கு சப்மிஷன் ஆகிடும். இது வந்துட்டு கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க. ஆதார் சிங்டு மொபைல் இருக்கவங்க நிறைய பேர் இதை கரெக்டாகவே பண்ணிடுறாங்க. இது நம்மளோட ஐபிபி பாலிசிக்கு. அதர் ஆன்லைன் சர்வீசஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இ-நேச் தான் நோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய, இல்லையா? இ-நேச் வந்துட்டு இட் இஸ் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிமிஷம் வேலைன்னு தான் சொல்லுவேன். நிறைய பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு நான் நிறைய பண்ணி ஆஃபீஸ் வரும்போது எல்லாமே கொண்டு வாங்கன்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஹோம் பேஜில் போனீங்கனாலும் இ-நேச் இருக்கும். இல்லை அப்படின்னா www.LIC India இ-நேச் கொடுத்தாலும் வரும். எல்ஐசி இ-நேச் மேண்டேட்னு நீங்கள் குரோமில் டைப் பண்ணாலும் வரும். பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் இ-நேச் மேண்டேட் இப்படி வரும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு ப்ரொசீட் ஆர் என்கொயரி ஆஃப் இ-நேச் மேண்டேட் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்வாய்ஸ்னு இருக்கும். இப்போ கிளிக் டு ப்ரொசீடில் போனீங்கன்னா இந்த ஒரு 4 டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அது கேட்கும். என்னன்னா பாலிசி நம்பர், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம், டேட் ஆஃப் பர்த், இந்த கேப்சாவை பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணணும். போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். நான் ஸ்கிரீன்ஷாட் காணோம், நான் சொல்லிடுறேன். அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த இடத்துல நீங்க திருப்பி என்ன கொடுத்துருக்கீங்கிறத டைப் பண்ணணும். பண்ண பிறகு கன்ஃபார்மா இருந்தால் அதுவே கிரீன் கலர்ல மாறிடும். இல்லைன்னா do you want to change the bank account detailsனு கேட்கும். ஏன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது மாத்தினீங்கன்னா அது கேட்கும். கேட்டா ஆமா மாத்த போறேன்னா எஸ் கொடுத்து போனீங்கன்னா திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் கேட்கும். திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே நீங்க இப்ப வேலிடேட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இப்போ 3 விதமா இருக்கு. என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுமா இ-நேச் வேலிடேஷனுக்கு என்னென்ன இருக்குன்னு? சாட் பாக்ஸ்ல போடுங்க. மேடம் தெரியும் மேடம். ஆ சாட் பாக்ஸ்ல போடுறவங்க போடுங்க. ஆ அது வந்துட்டு நம்மளோட டெபிட் கார்டு மூலமா பண்ணலாம், ஆதார் கார்டு மூலமா பண்ணலாம், இன்டர்நெட் பேங்கிங் மூலமா பண்ணலாம். இது எந்தெந்த பேங்க்குக்கு என்னென்ன இருக்குங்கிற லிஸ்டே இருக்கு. அதனால நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே அதுக்கு தகுந்த மாதிரியே, ஏன்னா ஒரு சில பேங்க்ஸ்க்கு 3மே எனேபிள் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேங்க்ஸ்க்கு 2 தான் எனேபிள் ஆயிருக்கு. நம்ம அந்த 2 எனேபிள் ஆனதை விட்டு 3வது போகும்போது ஃபெயிலியர் ஆயிடுது உள்ள போகும்போது. அதனால அந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குங்கிற அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த சர்க்குலர் இருந்தா நீங்க பாருங்க, இல்லைன்னா நான் அனுப்பி விடுறேன் செல்வத்துக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்றேன். ஏன்னா ஓகே. என்ன பேங்க்ஸுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இ-நேச் வந்து ஒண்டர்ஃபுல்லான மெத்தடா இருக்கு. என்ன சொல்றது, அது மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் எதுவுமே இல்லை. அது மாதிரி இருக்கு. அதுல போயிட்டீங்கன்னா நீங்க நெட் பேங்கிங் கொடுத்தா அந்த பேங்கோட இதுல உள்ள போயிட்டு நீங்க வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பரை கேட்டுட்டு அந்த ஓடிபி வருது, வேலிடேட் ஆயிடுது. இதே மாதிரிதான் நம்மளோட நெட் இதுக்கும் டெபிட் கார்டுக்கும். இது எல்லாமே வந்துட்டு பாலிசி ஹோல்டரை வச்சுதான் நீங்க பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஓடிபியும் அவருக்கு தான் வரும். ஏன்னா பேங்க் டெபிட் கார்டு நம்பரோ சிவிவியோ இதுவோ நிறைய பேர் ஷேர் பண்ண யோசிப்பாங்க. அதே மாதிரி நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் சொல்ல யோசிப்பாங்க. அதனால நீங்க எப்பயுமே வந்துட்டு இ-நேச் வேலிடேட் பண்ணும்போது மட்டும் பாலிசி ஹோல்டரை பக்கத்துலேயே உட்கார வச்சு பண்ணிடுங்க. அது ரொம்ப பெஸ்டா இருக்கும், ஈஸியாவும் முடிஞ்சிடும் நமக்கு. அதே மாதிரி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சோ அடுத்த நாளோ கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி திருப்பி 4 தடவை ட்ரை பண்ணிடுறாங்க. ஏதாவது 2 தடவை பேமெண்ட் போயிடுது, எனக்கு பேமெண்ட் வரல அப்படிங்கிறாங்க. சில நேரங்கள்ல அது பேங்க்லயே இருந்துது. அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 4 days to, அதாவது 48 hours ஆகும், இல்ல 72 hours ஆகும், 1 week ஆகுது சமயத்தில். அப்ப பாலிசி ஹோல்டர் என்ன சொல்றாரு, என் கிரேஸ் பீரியடே முடிஞ்சு போயிடுறது, நான் பெனால்டி கட்டி கட்டணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. ஸோ அந்த நெட்வொர்க் ஃபெயிலியர் எனக்கு தெரிஞ்சு 1 லட்சத்துல 2 பேருக்கு ஆனா பெரிய விஷயம்.
நிறைய பேருக்கு ஆறதில்ல. இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு தடவை நான் லாகின் ஆகி பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு விட்டுருங்க. இந்த வெரி நெக்ஸ்ட் டே பண்ணுங்க. இதுவே லோனுக்கு பாத்தீங்கன்னா தெளிவா அதுவே சொல்லிடும், நீ இப்பதாம்மா ட்ரை பண்ண, ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீ லோன் ரீபேமெண்ட்டுக்கோ லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி அது எப்பயுமே இதுதான், அதாவது ஆன்லைன்ல ஒரு ஃபெயிலியர்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு நெக்ஸ்ட் டே பண்ணுங்க. இ-நேச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சார். நான் இது வரைக்கும் ஒரு ஒரு 100-150 கேஸ்க்கு மேல வேலிடேட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏஜென்ட்ஸும் பாலிசி ஹோல்டர்ஸ் கூட்டிட்டு வந்து. அதனால நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க டே டு டே லைஃப்ல. ஜஸ்ட் இதுதான் உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்றதுக்கு தான் இதை சொல்றேன் நான். அப்புறம் அட்ரஸ் சேஞ்சும் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். ஆதார் பேஸ்டு அட்ரஸ் சேஞ்சும் இருக்கு. அதர் தென் இதுவும் ப்ரீமியர் சர்வீசஸ்ல போய் பண்றதும் இருக்கு. ரெண்டுமே இதுதான். ஹோம் பேஜ்ல போயிட்டு ஆன்லைன் அட்ரஸ் சேஞ்ச் போவீங்க, கன்சர்ன் கொடுத்து வேலிடேஷன் ஓடிபி ஜென்ரேட் ஆகும், ஆதார் வெரிஃபிகேஷன் இகேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகி சக்சஸ் ஆயிடும். இல்ல ஃபெயிலியர் கூட ஆகும், அதை பார்த்துட்டு திருப்பி நம்ம எகெயின் நம்ம போய் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன் அட்ரஸ் சேஞ்சுக்கு. ஒரு நிமிஷம்க்கா. சார் தயவு செய்து இது கந்தசாமி, என்ன பண்றீங்க நீங்க? ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஒயிட் போர்டு அப்படி மார்க்கர் பண்ணி எப்படி எடுப்பாங்க? scratch ஆயிட்டே இருக்கு. ம். நீங்க வாங்கக்கா, நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஆ அவனை. நெக்ஸ்ட். ஓகே. ஆ நீங்க வாங்க, நான் ரிமூவ் பண்ணிட்டேன், வாங்க நீங்க. ஓகே ஓகே. இதான் இது அட்ரஸ் சேஞ்சுக்கு போகும்போது, அட்ரஸ் சேஞ்ச் வித் ஆதார்ல போகும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். வந்ததுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம். ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேட்கும். கேட்டதுக்கு அப்புறம் செக் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தா ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு நம்ம வேலிடேட் பண்ணிடுவோம். இது கஸ்டமர் சர்வீசஸ். எகைன் நம்ம www.licindia.in இருக்கிற கஸ்டமர் சர்வீசஸ். இதுல என்னென்ன இருக்குங்கிறதுக்காக இப்ப முன்னாடி அப்டேட் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருந்தது. இப்ப இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், இப்ப ஒரு மொபைல் நம்பர் மாத்தணும்னாலோ இமெயில் ஐடி சேர்க்கணும்னாலோ ரிக்வஸ்ட் லெட்டர் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி பாலிசி ஹோல்டர் இஸ் நெசசரி. ஏன்னா யாரோ யாருக்கோ எல்லாம் பண்ணிடுறாங்க இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்ல. அதனால இந்த ஆப்ஷனை இப்ப டிசேபிள் பண்ணிட்டாங்க. எனி இதுனாலும் நீங்க ரிக்வஸ்ட் லெட்டரோட தான் வர சொல்றாங்க. இந்த ஆப் உங்களுக்கு வேண்டாம், நான் பிரகதி ஆப். இல்ல சொல்லுங்கக்கா, ப்ராஃபிட் ஆஃபீஸ் இருக்காங்க, ஒரு சிலர் இருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஓகே. கிளான்ஸ் மட்டும் சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு பிரகதி ஆப் உள்ள போறது, அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட டீம்ல இருக்கிற அவங்களோட ஏஜென்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸை வச்சு ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபோர்காஸ்டிங் அண்ட் பழைய பாஸ்ட் பிஸ்னஸ் எவ்வளோ இருந்தது, ப்ரெசன்ட் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்கு, ஃபியூச்சர்ல இவங்களுக்கு எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரகதி ஆப்பே அவங்களுக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பில்லர்ஸ் இப்ப முன்னாடி 5, அதுக்கப்புறம் 7 பில்லர்ஸ், இப்ப அந்த பில்லர்ஸும் மாறி இருக்கு. இப்ப இந்த இதுல வச்சு அவரு என்னென்ன பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேம்பெயின் ஃப்ளோட் ஆச்சுன்னா இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் எவ்வளவு ஏஜென்ட்ஸ் இதுல குவாலிஃபை ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் நியரரா இருக்காங்க. இப்ப 2 நாள்ல ஒரு காம்படிஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா யாரை இந்த காம்படிஷனுக்கு இஃபெக்டிவா எலிஜிபிள் ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிறைய அவங்களுக்கு எம்ஐஎஸ் பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல்லா இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே பாக்குற மாதிரி பிரகதி ஆப்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சார்ட் மூலமா எப்படி கிராஃபிக்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிகிறது. நமக்கு ஜென்ரலாவே ஒரு நம்பர்ஸா பாக்குறத விட ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஒரு பிக்சரா பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். இவர் எந்த இடத்துல இருக்காரு, இந்த இதுல 50 பாலிசி பண்ண ஏஜென்ட் யாரு, 100 யாரு பண்ணியிருக்கா, அது மாதிரி அவங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். இயர் டு இயர் என்ன பிசினஸ் பண்றாங்க, எவ்வளவு ப்ரீமியம் இன்கம் கொண்டு வந்திருக்காங்க, இவங்களோட காஸ்ட் ரேஷியோ, ஜென்ரலா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு காஸ்ட் ரேஷியோ உண்டு, அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் பிளான் பண்ணிக்க முடியும். அதுக்காக உள்ளதுதான். இது பாத்தீங்கனாலே இருக்கும், ஒரு ஒரு ஏஜென்ட்டோட சம்மரி எவ்வளவு இருக்கு, அவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு, டெய்லி பிஓசி வருதா, எவ்வளவு நியூ பிசினஸ் வந்திருக்கு, ஏஜென்சி டீடைல்ஸ் என்ன, டாப் பெர்ஃபார்மரா யார் இருக்காங்க, எம்ஏபி இந்த மாசம் யாரு முடிக்கணும், ப்ராடக்ட் வைஸ் என்ன பண்ணணும், நேச்சுல கொடுத்தவங்களுக்கு எவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருக்கு, எவ்வளவு பேருக்கு சரி பண்ணணும், ஏஜென்ட் அவரோட குரூப்ல யார் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கா, இந்த மாதிரியான ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். யூலிப்போட என்ஏவியும் உங்களுக்கு அதுலயே அந்த ஆப்லயே வந்துரும்.
ஆனந்தா பத்தி தனியா தான் கிளாஸ் எடுக்கணும். நான் இதுல ஒன்றும் ரொம்ப தொடல. அதுதான் பிளாட்ஃபார்ம்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனந்தா ஜஸ்ட் இதுதான் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனந்தாக்கு தனியா வேணா ஒரு கிளாஸ் தான் எடுக்கணும். இது வந்துட்டு ஏஜென்ட்ஸோட போர்ட்டல். பட் ஏஜென்ட்ஸோட போர்ட்டல் இப்போ வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு மாறி இருக்கதா சொல்றாங்க. ஜஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு அதே மாதிரிதான். உங்களுக்கு இதே தான் இருக்கான்னு தெரியல. எல்ஐசி ஆப் போறீங்களா எல்லாரும்? எல்லாரும் இருக்குக்கா. நிறைய பேர். சிஎல்எஸ்க்கு மட்டும் இப்படி வருது. ஓ சிஎல்எஸ்க்கு மட்டும் பிரகதிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வருது. ஏஜென்ட்ஸ் ஓ போர்ட்டலுக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கு. ஓ இல்ல நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் ஆப்பே வந்துட்டு வெளியில பிரைவேட்டா ஏதோ வாங்கி யூஸ் பண்றாங்க. அதனால ஏஜென்ட்ஸ் ஆப் பத்தி எனக்கு தெரிஞ்சது நம்ம எல்ஐசில இருக்க ஆப் பத்தி தான் நான் போட்டிருக்கேன். இது ஏஜென்சி நம்மளோட எல்ஐசில இருக்க ஆப் இதுதான். இதுலதான் நம்ம அந்த இதே மாதிரிதான் பிரகதியில என்ன இருக்கோ அதே மாதிரிதான். பிரகதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் இதெல்லாம் வரும். இது இவரோடதையே பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம கம்பேரிசன்ல நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா. அப்புறம் உங்க பாலிசி ஹோல்டர்ஸோட பர்த்டே இது வர்றது, உங்களோட டைரி, உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அதுல போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், அதுல எவ்வளவு எந்த மாசம் வரைக்கும் எவ்வளவு, கரண்ட் இயர் எவ்வளவு, லாஸ்ட் இயர் எவ்வளவு, இந்த கம்பேரிசன் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு ரெனிவல்ஸ் இந்த வர வேண்டியது இருக்கு, ஃபோர்காஸ்டிங் தான் எல்லாமே. இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்மளோட ரெனிவல் கமிஷனுக்கு வந்து இது பெரிய பங்களிப்பா இருக்கும். அதனால நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் டே டு டே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. எஸ் மேடம், ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். எஸ். தென் இப்ப எல்ஐசி வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு. இந்த நம்பர் எல்லாரும் வச்சிருக்கீங்களா? இது யாரு யூஸ் பண்ண முடியும்னா ஒன்லி போர்ட்டல் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ். கரெக்ட். அதனாலதான் நான் சொல்றேன் எல்லா பாலிசி ஹோல்டர்ஸையும் முதல்ல போர்ட்டல்ல லாகின் பண்ணி யூஸ் பண்ண வைங்க. வச்சிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லயே வந்து அவரு எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இந்த நம்பர் எல்லாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வேணும்னா. இதுதான் எல்ஐசி வாட்ஸ்அப். நீங்க சைட்லேயே போனாலும் இருக்கும். சைட்லேயே நம்மளோட www.licindia.inலயே கீழே பார்த்தீங்கன்னா எல்ஐசி வாட்ஸ்அப் இருக்கும். நம்மளோட எல்ஐசி ஹெல்ப் இது 24/7 கால் சென்டர் நம்பர். எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் www.licindia.in. ஓப்பன் பேஜ் ஆஃப் எல்ஐசியில எல்லாமே கீழ் இதுல இருக்கு. இதுக்குள்ள வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய் போட்டீங்கன்னா உடனே இந்த மாதிரி வரும். இதெல்லாம் இந்த இவ்வளவு சர்வீசஸும் அது கொடுக்குது. நீங்க சர்வீசஸ் போட்டவனோட அது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண அத்தனை பாலிசி நம்பரையும் அது காமிக்கும். எதுல எந்த பாலிசி நம்பருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன வேணும். நான் இப்ப வந்து பிரீமியம் டியூ கேட்குறேன். எனக்கு 6 பாலிசி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எந்த பாலிசின்னு கேட்குது. 6வது பாலிசிக்குன்னு சொன்னேன்னா அது எடுக்குது. எடுத்துட்டு அதோட டியூவை சொல்லிடுது. இதுதான். அப்புறம் எஸ்எம்எஸ் டு பாலிசி ஹோல்டர்ஸ் இது இருக்கிறது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இது வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து எல்ஐசில இருந்து அனுப்புற எஸ்எம்எஸ். இன்னொன்னு எல்ஐசிக்கு எஸ்எம்எஸ் ஒண்ணு பண்ணோம்னா நம்மளை கூப்பிட்டு பதில் சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு. இது எல்ஐசி எஸ்எம்எஸ்ங்கிறது என்னன்னா நம்ம மொபைல் நம்பரோட இம்பார்ட்டன்ஸை பேசுறதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லா ப்ரப்போசலும் வித்தவுட் மொபைல் நம்பர் நம்ம வாங்குறதே இல்லை. என்னடா என்னடா ஏய், ஆன்கரின் ஓகே. 1 மினிட். சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சார்ஜ் போட்டேன். 1 ரைட், நோ மினிட். ப்ராப்ளம். ஓகே சார். இதுதான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஓகே. இது வந்து எல்ஐசி ஹெல்ப் எஸ்எம்எஸ். இது என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்டினரியா நம்ம மொபைல்ல இருந்து எல்ஐசி ஹெல்ப் அப்படின்னு ஸ்பேஸ் விட்டுட்டு பாலிசி நம்பர் போட்டு இந்த கீழே சொல்லப்பட்ட நம்பருக்கு நம்ம அனுப்பணும். 9224 9224. இந்த நம்பருக்கு நம்ம எஸ்எம்எஸ் பண்ணினோம் அப்படின்னா கஸ்டமர் ஜோன் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு இம்மிடியட்டா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம கஸ்டமர் ஜோன் நீங்க எந்த பாலிசி நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த பாலிசி நம்பர் எந்த டிவிஷன்ல இருக்கோ அந்த டிவிஷன் உள்ள இருக்க கஸ்டமர் ஜோன் அஃபீஷியல்ஸ்
இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சாட்டர்டே போட்டால் மண்டே மார்னிங் 8 o'clock இல்லை 10 o'clock அவங்க ஷிஃப்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டாக கூப்பிட்டு இந்த மாதிரி எல்ஐசி ஹெல்ப்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லிக்கலாம். இது எல்லா பாலிசி ஹோல்டர்ஸையும் நீங்கள் பிரபலப்படுத்தணும். நம்மளோட டிபிலையோ இல்லை எதுலையாவதுமே எல்ஐசி ஹெல்ப்னு போட்டு இந்த நம்பரை போடலாம், எல்ஐசி வாட்ஸ்அப்னு போட்டு இந்த நம்பரை போடலாம். அவங்க வந்துட்டு அதை எடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. இது என்னன்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம், நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கேட்க டைம் இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதை டைப் பண்ணி அனுப்பிடுங்க, உங்களுக்கு எல்ஐசி அஃபிஷியலே கூப்பிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து எஸ்எம்எஸ் டு பாலிசி ஹோல்டர்ஸ். இது என்ன அப்படின்னா, எல்லாரும் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா எல்லா டிவிஷன்லையும் 85% இல்லை 80% தான் மொபைல் நம்பர்ஸே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த 20% ஆஃப் தி பீப்புளுக்கு மொபைல் நம்பர் நம்ம இன்னும் அப்டேட் பண்ணல. காரணம் என்னன்னா எல்லாட்டையும் மொபைல் இருக்கு, அவங்க நம்மள்ட்ட வந்து அப்டேட் பண்ணிக்க சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 150 டைப் ஆஃப் மெசேஜஸ்க்கு மூலமா எல்ஐசில இருந்து நம்ம அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ரீமியம் டியூ பாத்தீங்கன்னா மாசம் பண்றோம், அதுக்கப்புறம் டியூ வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பண்றோம், திருப்பி 1 மாசம் கழிச்சு கிரேஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு கட்டுங்க, அதுக்குள்ள கட்டுங்கன்னு சொல்றோம். கிரேஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெனால்ட்டியோட இவ்வளவு வந்துரும், உங்களுக்கு சீக்கிரமா கட்டுங்க, லேப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறோம். ஒரு சர்வைவல் பெனிஃபிட்டுக்கு பாத்தீங்கன்னா நெஃப்ட் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, கைண்ட்லி சப்மிட் நெஃப்ட் at the nearest LIC office, branch office. If already registered, ignore the messageங்கிற மாதிரி நம்ம எஸ்எம்எஸ் கொடுக்குறோம். ஏன்னா இது கொடுத்துருக்கவங்களுக்கும் சரி, கொடுத்துருக்கவங்களே பேங்க் மாத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் வரும்போது he will be get alert இல்லையா? அதனால இந்த மெசேஜஸ்க்காகவாவது அவங்களுக்கு மொபைல்ல கண்டிப்பா எல்ஐசி பிரான்ச் ஆஃபீஸ் போய் அப்டேட் பண்ணிக்க சொல்லி நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் கால் சென்டர் சர்வீசஸ். இது என்ன அப்படின்னா 24/7 வந்துட்டு இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு இந்த கால் சென்டர் சர்வீசஸ். இதுலயும் என்னன்னா இந்த நம்பர் 02268276827 இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி நம்மளோட பாலிசி நம்பர் சொல்லி என்ன பிரச்சனை, ஏன்னா அப்ப வந்துட்டு நான் போன வாரத்துல போய் ஒரு டெத் கிளைம் சப்மிட் பண்ணேன், இப்ப வரைக்கும் எனக்கு வந்துட்டு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கனாலும், இது வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்றதை விட ஒரு கொரி இல்ல ஒரு ரெசல்யூஷன் வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா தான் இருக்கு. இதுல வர அத்தனை கேள்விக்கும் வந்துட்டு நாங்க இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணணும். அதனால என்ன பண்ணுவோம், இம்மீடியட்டா அந்த பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி என்ன ஆயிட்டு இருக்கு, ஏன்னா ஒரு கிளைமெண்ட் நமக்கு பண்றாரு இல்ல பாலிசியோட சரண்டர் அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் வரலன்னு கேட்கிறாரு, ஏன்னா கம்ப்ளைண்டா போகாம ஒரு கொரியா ரைஸ் பண்ணும்போது அவருக்கு நம்ம ரெசல்யூஷன் இம்மீடியட்டா கொடுக்கணுங்கிறதுக்காக இம்மீடியட்டா கஸ்டமர் ஜோன் அபிஷியல் அந்த கன்சர்ன் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு பேசி என்ன இடத்துல இருக்கு. இப்போ டெத்து கிளைம்னா இது மேபி ஒரு இயர்லி கிளைம் கொடுத்துட்டு கூட 1 வீக்ல கொடுக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி நீங்க இயர்லி கிளைம் கொடுத்துருக்கீங்க, இது வந்துட்டு எங்களோட டிவிஷனல் ஆஃபீஸ்ல அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் வந்துடும், நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு தகவலை அவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அது மாதிரி சரண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல்கள் எங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஒரு பாலிசி டிரான்ஸ்ஃபரிங் ஆகி வந்தா அந்த சரண்டர் அப்ரூவல் வந்துட்டு பிரான்ச்சஸ்ல இல்ல, அது டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் வரணும். அப்படிங்கிறப்ப இது ரெகுலரா 3 நாள் 7 நாள் அந்த பெஞ்ச் மார்க்கை விட கொஞ்சம் கூடுதலா டைம் எடுக்க செய்யுது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சார் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனா அப்ப சொல்லும் போது சரண்டர் பேசும்போது எக்ஸிட் இன்டர்வியூ பிரான்ச்ல எடுத்தாங்களோ இல்லையோ, ஜென்ரலா சரண்டருக்கு அப்போஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஆனா சரண்டர் வந்துட்டு இஸ் நாட் த குட் வே ஆஃப் எக்ஸிட் ஃப்ரம் எல்ஐசி. கண்டிப்பா வந்துட்டு இது நல்ல இதுவே கிடையாது. அதனால அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சார் முடிஞ்சா வந்துட்டு பெய்டப்லயே நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த கவரேஜ் உங்களுக்கு வந்துட்டு டில் தி எண்ட் ஆஃப் தி ப்ரீமியம் பேயிங் டேர்ம்க்கு பாலிசி டேர்ம்க்கு உங்களுக்கு கவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ரிஸ்கை நீங்க இழக்க வேண்டாம். அது பாத்தீங்கன்னா 1 lakh ஒரு சம்மர்ஷூடா இருந்தா 50,000 பிளஸ் அவருக்கு ஒரு போனஸ் 10,000 15,000 இருக்கு 65,000னா சரண்டர் பண்ணி எடுக்கும்போது he will get only அதுல ஒரு ஒரு 25,000 அப்படின்னு வரும். 65,000க்கும் 25,000க்கும் there is a much difference. ஸோ அதனால அவரை கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். இதுதான் இந்த நம்பர் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல ஒரு பாலிசி ஹோல்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலிசி நம்பர் நான் சரண்டருக்கு கொடுத்தேன் எனக்கு வரல, இல்லை கிளைம்க்கு நான் அனுப்பிட்டேன் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது 24/7
8 லாங்குவேஜஸ்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்ப ஆன்லைன்ல எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா எனிவேர் சப்மிஷன் ஆஃப் கிளைம் டாக்குமெண்ட்ஸ் யூசிங் எல்ஐசி டாக்யூ. உங்களுக்கு தெரியுமா, உங்க பாலிசி ஹோல்டர் காஷ்மீர்லயோ கன்னியாகுமரியிலயோ இருந்தா அவர் அங்கேயே நியர்பை பிரான்ச்ல போய் சப்மிட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்றீங்களா? கஸ்டமர் போர்ட்டலுடைய டாக்கி ஒர்க் ஆகலையாக்கா? கஸ்டமர் போர்ட்டலுக்கு இல்லை, இது வந்து நியர்பை எல்ஐசில போய் பண்றது. கஸ்டமர் போர்ட்டல்ல இன்னும் நம்ம மெச்சூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு வரல. பட் நெஃப்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே அந்த நெஃப்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு, நேம் வெரிஃபைடு பிளஸ் இந்த என்பிசி பிளாட்ஃபார்ம்ல வெரிஃபை ஆயிருந்தது அப்படின்னா நம்ம தாராளமா அவங்களே பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப பெய்டப் பாலிசிஸ்க்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி இன்ஃபோர்ஸ் பாலிசியா இருந்தா மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பெய்டப் பாலிசிஸ்க்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால கூடுமான வரையில் பாலிசி ஹோல்டர்ஸ முதல்ல வந்து 3 மாசம் மோட்டிவேஷன் வந்ததுன்னா இம்மீடியட்டா நெஃப்டையும் முடிஞ்சா பேனையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஏன்னா டாக்ஸ் வர மாதிரி இருந்தா பேன் இல்லையேம்பாங்க. அதனால தயவு செஞ்சு நெஃப்ட கொடுக்கும்போது பேன் கார்டு ஜெராக்ஸையும் சேர்த்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா பண்ணிடுங்கன்னு சொல்லி நியர்பை எல்ஐசி பிரான்ச்ல போய் கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இந்த டாக்யூ ஆப்ங்கிறது என்ன அப்படின்னா எல்ஐசி மெச்சூரிட்டி கிளைம்க்கு என்னன்னா நீங்க கொண்டு போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறது. உங்களோட மெச்சூரிட்டி பாண்டு, டிஸ்சார்ஜ் ஃபார்மு, நெஃப்ட் மேண்டேட் எல்லாமே வந்துட்டு, ஏன்னா சில இடத்துல நேம் வெரிஃபைடு ஆகல, 40% மேலதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் டேலி ஆகுது அப்படின்னா பேமெண்ட் வில் நாட் பி ப்ராசஸ்ட். அந்த இடத்துல வந்து தே ஆஸ்க் ஃபார் ஆல் ரிக்யர்மெண்ட்ஸ் லைக் எர்லியர். ஓல்டர் டைம்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி டிஸ்சார்ஜ், பாண்டு எல்லாமே கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து டாக்யூ ஆப்ல அப்லோட் பண்ண சொல்லி நீங்க நியர்பை எல்ஐசி பிரான்ச்ல கொடுக்க சொல்லுங்க. அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா சர்வீசிங் பிரான்ச்ல இமிடியட்டா அதை வந்துட்டு எடுத்துட்டு போட்டுருவாங்க. அது வந்துட்டு மெச்சூரிட்டி. பேன் வந்து ஆன்லைன்லயே நம்ம பேனையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் லோன் ரிக்வெஸ்ட் ஃபார் கஸ்டமர்ஸ் சர்வீசஸ் ஆஃப் பண்ணியிருந்தா இப்ப நிறைய ஆன்லைன் லோன் வருது. நீங்களே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பாலிசி ஹோல்டர் வந்துட்டு வேற எங்கேயோ இருக்காரு, அவருக்கு லோன் அவசியமா தேவைப்படுது, அவர் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு. இப்ப திருச்சியில இருக்கவரே வந்துட்டு இப்ப வேற விருதாச்சலத்துல இருக்காரு. அவர் இங்க இதுக்காக வந்துட்டு லோன் பாண்டை கொடுக்கறதோ, எல்லாருக்கும் இப்ப இந்த போஸ்ட்ல அனுப்புறது கூட பயப்படுறாங்க. அது போய் கரெக்டா சேருமா சேராதா, அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பாண்டையும் அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்மோட கொண்டு போய் நியர்பை எல்ஐசி பிரான்ச்ல கொண்டு போய் கொடுக்கணும். அதுலயே வரும் என்னென்ன அவர் சப்மிட் பண்ணணும்னு. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்த்து அவர் கொடுத்துட்டாருன்னா இங்க சர்வீசிங் பிரான்ச்ல தே வில் அப்ரூவ் த லோன். என்ன கேட்டிருக்காரோ அந்த லோனை அவங்க அப்ரூவ் பண்ணி அன்னைக்கே, ஏன்னா அந்த டேலே நடந்துரும். அதுக்கு தான் இந்த ஆன்லைன் பிரீமியர் சர்வீசஸ் போக சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஆன்லைன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அது இப்ப இல்ல. ஏன்னா அந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறமா அதை மட்டும் எடுத்துட்டாங்க. எஸ்எம்எஸ் டு பாலிசி ஹோல்டர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பாலிசி ஸ்டேஜஸ் வந்துட்டு இது நான் வந்து எல்ஐசி மூலமா அனுப்புற எஸ்எம்எஸ் தான். நம்ம ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல இருந்து எண்ட் ஆஃப் தி கிளைம் வரைக்கும் என்னெல்லாம் எஸ்எம்எஸ் வந்துட்டு பாலிசி ஹோல்டருக்கு அனுப்புறோம். அவர் பாலிசி நம்பரை போட்டு பார்த்தா தெரியும், அவ்வளவு எஸ்எம்எஸ் போயிட்டு இருக்கு எல்ஐசில இருந்து. அதனால பாலிசி மொபைல் நம்பர் மாத்தினாலும் இமீடியட்டா கன்வே பண்ண சொல்லுங்க பாலிசி ஹோல்டர்ஸ்ட. ரிவைவலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இன்னும் வந்து ஆன்லைன் டிஜிஹெச் கொடுத்து பண்றது இன்னும் சரியான படிக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. பட் பிரான்ச்ல கொடுத்துட்டு பேமெண்ட் லிங்க் அனுப்புறது நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பிரான்ச்சஸ்ல எல்லா ரிக்குயர்மெண்ட்ஸையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறாங்க. பேமெண்ட்டுக்கு பாலிசி ஹோல்டர்கிட்ட சொல்லிடுறாங்க, உங்களுக்கு லிங்க் வந்துடும், நீங்க பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இது கரெக்டா போயிட்டு இருக்கு. ப்ரீமியம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரெண்டு விதமா சொன்னேன். ஒன்னு டைரக்ட் பேல வித்தவுட் லாகின் பண்ணிட்டு நீங்க போய் பண்ண முடியும். இன்னொன்னு கஸ்டமர் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் யூஸராகவும் பண்ண முடியும். அது இல்லாம நேச் மூலமா கட்டுறவங்க இருக்காங்க. பிரீமியம் பாயிண்ட் நிறைய பேர் பிரீமியம் பாயிண்ட் வச்சிருக்கீங்க, அது மூலமாவும் பாலிசி ஹோல்டர் கட்டலாம். லைஃப் பிளஸ், கூகுள் பே, அமேசான் பே எல்லாம். நெக்ஸ்ட் நெஃப்ட் வந்து ஆன்லைன் நெஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுவும் பிரீமியர் சர்வீசஸ் தான். நம்ம பேசினது தான். எகைன் அண்ட் எகைன் நெஃப்ட பேசுறதுக்கு காரணமே பேமெண்ட் வந்து ஸ்பெசிஃபைடு டேட்ல அன்னைக்கு அவருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நெஃப்ட பத்தி பேசுறோம். அட்ரஸும் அவருக்கு போய் எந்த தபாலும் சேராம இருக்கு. ஏன்னா மேக்சிமம் இப்ப தபால் நிறைய போறது இல்ல, மொபைல் நம்பர் இருக்கிறதுனால நம்ம நிறைய டியூ இதெல்லாமே நிறுத்திட்டோம். மொபைல் இல்லாத கேசஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு, ப்ரீமியம் ரிமைண்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. தென் லோன் ரீபேமெண்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல லோன் ரீபேமெண்ட் பண்ணினாங்கன்னா
அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. பட் என்னன்னா 50,000க்கு தான் அலோவ் பண்ணுது. நான் பார்த்த வரைக்கும் ஆன்லைன்ல எபவ் 50,000 கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கட்டுறதுக்கு. பேன் அப்டேட் ஆகல அந்த மாதிரி சொல்லி கஷ்டப்படுறாங்க. அதனால பேனையும் சேர்த்து நீங்க பாலிசி போடும் போதே அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப சால சிறந்தது. இது எல்லாமே நம்ம பேசின விஷயங்கள் தான். நான் இப்ப ஒரு ஸ்கிரீன்ஷாட் இதுல போட்டிருக்குது. இது இல்லாம கிரீவன்சஸ பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்கோம். கிரீவன்ஸ் வந்துட்டு பிஓ லெவல்ல யார் பாப்பாங்க, டிவிஷனல் ஆஃபீஸ் லெவல்ல யாரு, ஜோனல் ஆஃபீஸ், சென்ட்ரல் ஆஃபீஸ் யாரு பாக்குறாங்க, நம்ம கஸ்டமர் ஜோன் நீங்க பல டிவிஷன்ஸ்ல இருந்து இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்தந்த டிவிஷன்ல கஸ்டமர் ஜோனோட நம்பர்ஸ் வந்துட்டு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் ஜோன்ஸ்ல நிறைய சர்வீசஸ் ரெண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம பண்ணலாம், அவங்கள்ட்ட இருந்து என்ன சர்வீசஸ் நம்ம வாங்கிக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். தென் கால் சென்டர், எல்ஐசி ஹெல்ப், டிஜிட்டல் ஆப் பத்தி பேசணும், சாக்ஷயா, ஐசிஎம்எஸ் வந்துட்டு பாலிசி ஹோல்டர் ரைஸ் பண்றது. நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாம ஐசிஎம்எஸ் நிறைய பேர் போடுறாங்க. நான் எனக்கு வந்து எஸ்பி வரல அப்படின்னு போடுவாங்க. பாத்தீங்கன்னா எஸ்பி டியூ வந்து 28th ஜூனா இருக்கும். இவர் 10ஆம் தேதி ரைஸ் பண்ணுவார். அது நிறைய வருது. அதுக்கப்புறம் கேட்டா இல்ல தெரியாம தான் நான் போட்டுட்டேன். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் ஜஸ்ட் ஒர்க்காக்கு தான் போய் பார்த்தேன், அது கிரியேட் ஆயிடுச்சுங்க, ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. சில சீரியஸான கம்ப்ளைண்ட்ஸும் வருது நமக்கு. அதுவும் வந்துட்டு ஐசிஎம்எஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை வந்துட்டு கொஞ்சம் ஒரு படி மேல எடுத்துதான் நம்ம சிஆர்எம்ல அதை பார்த்து இம்மீடியட்டா ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய ப்ரீமியம்ஸ் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல கட்டுறோம், மெர்ச்சன்ட் இவங்களையும் கலெக்ஷன்ல கட்டுறோம், எஸ்பிஎஸ்ட கட்டுறோம். இப்போ இதுல எல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும்போது எந்தெந்த மெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கிரீன்ஷாட். இப்போ நான் ஆன்லைன்ல கட்டும்போது எனக்கு வந்து பணம் போயிடுச்சு, அதுலயே நீங்க உங்க ரெசிப்ட்டுக்கு கீழேயே இருக்கும் நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணணுங்கிறது. லோன் வந்து கட்டிட்டு நிறைய பேர் அப்டேட் ஆகலாம்பாங்க. பட் லோனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஒண்டர்ஃபுல் ஆப்னு தான் சொல்வேன் நம்மளோட போர்ட்டல்ல. ஏன்னா அன்னைக்கு ஆகலைன்னா நெக்ஸ்ட் டே ஆயிடும். இல்லைன்னா ஆன்லைன் லோன் @LICindia.com போட்டீங்கன்னா வெரி நெக்ஸ்ட் டேவே அதை எடுத்துடுறாங்க, பக்காவா பண்ணி கொடுத்துறாங்க. ஒன்னு சக்சஸ் ஆயிடும், இல்லைன்னா பணம் ரீஃபண்ட் ஆயிடும். ரொம்ப பக்காவா இருக்கு. எல்லா ஆப்புமே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கிற விதத்தை பொறுத்து தான். எங்கேயாவது ஹேர்டில்ஸ் இருந்தது, நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுன்னா தயவு செஞ்சு அப்படி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணு. இதுதான் இந்த இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. இந்த யாரை காண்டாக்ட் பண்ணணும், எந்த மெயில் ஐடிக்கு நம்ம மெயில் போடணும், நம்மளோட ப்ராப்ளம் எங்க நம்ம கொண்டு போய் கேட்கணும் அப்படிங்கிறது இந்த மெயில் ஐடிஸ். இது ஃபேட்கா பார் சிஆர்எஸ். இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியா நிறைய பேருக்கு இருக்கு. இதை பார்த்தா இதுல வாய்ஸ் பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. அக்கா வாய்ஸ் அக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க ஃபேக்டா பத்தி பேசுறது எதுவும் வரல. சார் வந்துருவாங்க சார், வெளியே போயிட்டாங்க. சரி, ஓகேக்கா, ஷேர் பண்ணிக்கிங்க. ஆ இந்த ஃபேட்காவை பொறுத்த வரைக்கும் சைட்லயே வந்துட்டு அவங்களுக்கு ஃபார்ம்ஸும் இருக்கு, அவங்களே ஃபில்அப் பண்ணி அனுப்புற மாதிரி அதுலயே இருக்கு. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அப்படியே நீங்க இப்ப பிரான்ச் கொடுக்கும்போது அவங்க பார்த்து அவங்க கரெக்டா ஏற்றி அவங்க இன்னொருத்தவங்க ஏற்றி இன்னொருத்தவங்க வேலிடேட் அந்த மாதிரி போகும். இங்க வந்திருக்காரு எல்லாம் இங்க இருக்குன்னா நீங்க ஃபார்ம்ஸ் வாங்கி இங்கேயே கொடுங்க. அவங்களுக்கு சைட்ல இருக்கிறத பண்ண முடியும்னா நிறைய பேர் நம்மளை விட டெக்னிக்கல் அட்வான்ஸ்டா இருக்காங்க பாலிசி ஹோல்டர்ஸ். அதனால அவங்கள்ட்ட நீங்க ப்ராப்ளம் சொல்லி சொல்லுங்க. மிஞ்சி மிஞ்சி அதுல பாத்தீங்கன்னா கேட்கறது அவங்க
இஸ் ஃபேசிங் சம் பேண்ட்வித் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவளை ஹலோ. வீடியோ வீடியோ இல்லாம பேசிச்சுருங்க செல்வம், அது பெட்டர். ஆ ஓகே சார். ஸோ தட் பேண்ட்வித் வில் பி ஸ்ட்ராங்கர். ஓகே சார். சார் போக்கஸ் கொடுங்க மேடத்துக்கு, அதெல்லாம் ஷேர் ஆகலை. மேடம் இல்லையே, உள்ள இல்லை போல இருக்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஹலோ. ஓகேக்கா. கேக்குது. ஆ ஓகே. அந்த மொபைல்லே பாத்தீங்கன்னா என்ஆர்ஐக்கு தனியா ஒரு இது இருக்கும், அதுல உள்ள போயிட்டு self certification form for FATCA bar CRS, proceed for submission of FATCA bar CRS இருக்கும். இந்த செல்ஃப் சர்டிபிகேஷன் ஃபார்ம் அவங்க போனாலே அதுல ஃபுல்லா ஃபார்ம் தான் இருக்கும், ஃபேட்காவோட ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் அவங்க பிரிண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அவர் அதை ஃபில்அப் பண்ணிட்டு அந்த ஃபார்மை வந்து டைரக்டா இது போய் சப்மிட் பண்ணலாம். அதுல அவங்க டைப் பண்ணி என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்களோ அத்தனை ப்ரூஃபையும் அவங்க அப்லோட் பண்ண முடியும். ஃபேட்கா பார் சிஆர்எஸ் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாலிசி நம்பர், ப்ரீமியம் அமௌண்ட், டேட் ஆஃப் பர்த், கேப்சா கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். என்டர் பாலிசி டீடைல், கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணணும், ஓடிபி வரும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணா போதும், சக்சஸ் ஆயிடும். இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு இதை நம்ம கேட் பண்ணலாம். சார் தேங்க்யூ. தேங்க்யூ செல்வம். முடிஞ்சா? அவ்வளவுதான். நான் பிபிடி வந்து தேங்க்யூ. ரிகார்டிங் டிஜிட்டல் இதுதான் எடுத்திருக்கேன். தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. சாரி, சரி, கொஞ்சம் இன்டர்நெட் வந்து விட்டு விட்டு ஓகே. கிடைச்சிச்சுதான். தேங்க்யூ நோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். ப்ராப்ளம், பரவாயில்ல பரவாயில்ல. மெதுவா ஏன்னா சொன்னாலும் மேடம் இஸ் கேட்குறேன். ஆக்சுவலி தேங்க்யூ. வேற ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. ஸ்டில் ஷி குட் மேனேஜ் அண்ட் took a session for us. அதனால she was facing some net issue, bandwidth issues. அதனால manageable, but contents she conveyed. அவ்வளவுதான். ஓகே. Anyway, இன்னொரு session we look forward to hearing from you. Now the floor is open for raising your queries. Before asking the participants, I have two queries, madam. Okay. ஒன்று வந்து இந்த எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். வாட்ஸ்அப் பேமெண்ட் சொல்றாங்க, அது எனேபிள் ஆயிடுதா மேடம்? வாட்ஸ்அப் மூலம் பேமெண்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சொல்லல சார். பண்ணிட்டே ரெண்டாவது தான் மேடம், சொல்லுவாங்க. ரெண்டாவது ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஆ ஆன்லைன்ல ரினிவல் மூலம் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு ஆ இல்லையா? ஹேஸ் தட் பீன் எனேபிள்டு அப்படின்னு ஆனா கேட்குறேன். அது எனேபிள் ஆகல சார். அது இல்ல ஒன்று. சார், ஆகல அப்புறம் சார். ஏன்னா நவ் த நான் இன்னைக்கு டுடே நீங்க கேட்பீங்கன்னு இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரான்ச்ல கேட்டேன். ஏன்னா இங்க சிபிஓ ஒரு பிரான்ச் இருக்கு சென்னையில. அந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாலிசி, என்ஆர்ஐ பாலிசிஸ். அவங்கள்ட்ட இன்னைக்கு அதை எஸ்பெஷலி
கண்டிப்பா வந்துட்டு கேட்பாங்க. பண்ண முடியுதா மேடம்னு கேட்டேன். இல்ல பண்ண முடியல, இப்ப That வரைக்கும் is வரல. one of the சர்க்குலர் வந்துட்டு நமக்கு வந்திருக்கே தவிர major இன்னும் demands by சர்க்குலரா நமக்கு பண்ணல. all the policyholders. They want to know they are facing issues in especially in terms of GST exemption, ஆமா because the person who is sitting outside India, he cannot know directly every time on the counterல வந்து NRE செக் கொடுத்து exemption வாங்குங்கிறது இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். ஸோ அது வந்து இப்போ எனேபிள் ஆயிடுத்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் டைரக்ட் பேமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கொயரி தான். அதாவது டூ திங்ஸ், ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் த்ரூ சார் ஆன். சார் மேடம் இல்ல, மேடம் இல்ல மேடம் இல்லையா? சரி, மேடம் இல்ல. ஓகே. வந்துட்டு சார், வந்துட்டோம். அவங்க வீடியோல இல்லாட்ட கூட பரவாயில்ல, ஏன்னா so that அந்த வீடியோ இட் வில் சார். அதான் சார் எல்லாமே. ஹேண்ட் வித் கொஞ்சம் இதாகும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்த்டே சார், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு யூ சார். ஹலோ. தேங்க்யூ. ஓகே மேடம், வந்துட்டீங்களா மேடம்? வந்துட்டேன் சார். ஓகே. நான் அந்த பர்த்டே கொஸ்டின்ஸ் விஷஸ் சார் ஃபர்ஸ்ட் சார். ஏன்னா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கனால தான் நான் முதல்ல நான் கொஸ்டின் கேட்டேன். இவருக்கு கண்டிப்பா சார். ஹோஸ்ட் கண்டிப்பா இல்ல ஒரு அதாவது ஜிஎஸ்டி இஷ்யூ எஸ்பெஷலி திஸ் எக்ஸம்ஷன் அவைல் பண்றது ஆன்லைன்ல பண்றது, என்ஆர்ஐ. அது வந்து என்ஆர்ஐ பண்றதுங்கிறது எனேபிள் ஆயிடுது சொல்றாங்க. ரெண்டு விஷயம் மேடம், அது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு எனேபிள் பண்ணணுங்கிறது கஸ்டமர்ஸ்னோட வியூ. ஏன்னா டைரக்ட் பேமெண்ட் டு தி எஸ் எல்ஐசி சார். இப்போ வந்து என்ஆர்இ செக் கொடுத்து கேஷ் கவுண்டர்ல ஆமா தான் சார். பண்ணணுங்கிறது ஒன்று இருக்கு. அது எஸ் வந்து சார். ப்ராக்டிக்கலி அது கோயிங் ஃபார்வர்டு இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எனேபிள் ஆயிடுத்து சொன்னாங்க. அது ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஆன்லைனில் எனேபிள் ஆயிடுது. அது ரெண்டு சர்க்குலர் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது கொஞ்சம் நீங்கள் யூ கேன் என்ன சொல்கிறது, எங்கள் ஃபீட்பேக்கை கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி யூ கேன் ஹெல்ப் த கஸ்டமர்ஸ். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா இது நானுமே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கஸ்டமர் ஜோன்ல இருக்கும்போது என்ஆர்ஐ பாலிசி கூட இப்படியே போடுவார். இவ்வளோ என்ஆர்ஐ பாலிசி ஹோல்டர்ஸ் வச்சிருக்கீங்க, ஒய் டோன்ட் யூ ஹேவ் ஒரு என்ஆர்ஐ செல் வைங்க, எங்களோட கிரீவன்ஸ்ல வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கண்டிப்பா சார், ஏன்னா சர்க்குலர் வந்துருச்சுன்னா ஒரு பிரீத்திங் டைம் தான். கண்டிப்பா அது வந்து எனேபிள் ஆகணும் சார். சரி, ஆயிடும். தேங்க்யூ வி தேங்க்யூ. ஹோப் ஃபார் த பெஸ்ட் இதுக்கு. ஓகே, கண்டிப்பா ரைட். சார், கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் சோமநாதன் சார். சோமநாதன் சார், யூ கேன். எடுத்துக்கண்ணா. சரி, ஓல அவங்களே அன்மியூட் பண்ணிக்கோங்க, நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சோமநாதன் சொல்லுங்க சார். சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னுடைய ஹாப்பி நல்வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. லீ குரூப் சார்பா, பார்ட்டிசிபென்ட் சார்பா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விஷ் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அப்புறம் நீங்க நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, வாட்ஸ்அப்ல எனேபிள் ஆயிருக்கான்ட்டு பேமெண்ட். அது வந்து மேடம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த டிஜிட்டல் ஆப் வந்து டவுன்லோட் வந்து ஆக மாட்டேங்குது சார். ஏன்னா மற்ற ஆப் எல்லாம் இருந்தா இது டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அது என்ன டிலீட் பண்ணிட்டு தான் டவுன்லோட் பண்ணணுமா இல்ல எப்படின்றது? ஏன்னா நமக்கு வந்து வேற ஆப் நம்ம யூஸ் பண்றோம் பேமெண்ட் ப்ரீமியம் கால்குலேஷனுக்கெல்லாம். அந்த ஆப் எல்லாம் இருந்தாக்கா இந்த ஆப் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது சார். அதனால அது எப்படின்றது, இல்ல வேற மொபைல் யூஸ் பண்ணணுமா? சார் நீங்க கேட்டது கரெக்டான கேள்விதான் சார். கரெக்ட் தான். ஏன்னா ஆல் இன் ஒன் ஆப் எல்லாம் வச்சிருந்தா இந்த ஆப் டவுன்லோட் ஆகும். எல்லாமே ஆல் இன் ஒன் ஆப் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இல்லைன்னா இன்னொரு மொபைல் வச்சுக்கிறேன் சார். இதுக்கு அப்படிதான் பண்ணிருக்கேன். நம்பர் மாறிடும். நம்பர் இது பண்ணல மேடம், நம்பர் மாத்தி போட்டா ஒர்க் ஆகுதுங்களா மேடம்? சார் ஓடிபி தான் சார் வரும். இல்ல டிஜிட்டல் ஆப்புக்கு ஒன்னும் இஷ்யூ இல்ல சார். டிஜிட்டல் ஆப் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சார். நீங்க வேற மொபைலே நீங்க உள்ள போலாம். உங்களுக்கு வந்து லாகின் தானே. क्वेश्चन கேக்குறப்ப கேளுங்க சார். சோமநாத் பதில் சொல்லட்டும். மேடம் இப்போ நீங்க சொல்லும் போதே ஆப்ப வந்து நான் வேற ஒரு மொபைல்ல டவுன்லோட் பண்ண பார்த்தேன். அப்போ டவுன்லோட் ஆகல மேடம். என்னோட ரெஜிஸ்டர் மொபைல்ல டவுன்லோட் ஆகுது. பட் என்னன்னா அது மத்த ஆப் எல்லாம் டிலீட் பண்ண சொல்லுது. ஆமா சார், ஆமா. அது மத்த ஆப் இருந்தா ஆகல சார், ஆகல. ஓகே சார். மேடம் அப்புறம் இன்னொரு क्वेश्चन, நீங்க அந்த கால் சென்டர் நம்பர் வந்து சொன்னீங்க 0226827.
அது வந்து இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 27 பாலிசி எஸ் சார் ஹோல்டர்ஸ் மட்டும்தானா, இல்ல பிஎன்ஜிஸ் மத்த இதுல கூட நமக்கு ப்ராப்ளம் இருந்தா இந்த நம்பர்ல கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம கொயரி கேட்கலாமா? சொல்லலாம் சார். பிஎன்ஜிஎஸ் இதுவும் வருது, எங்களுக்கு கொரியும் வந்திருக்கு சார், பிஎன்ஜிஎஸ் கொரிஸ். பட் அந்த நிறைய நம்பர் வந்துட்டு நீங்க கரெக்டா சொல்லணும் இல்ல சொல்றோம். பட் சார். என்னன்னா இல்ல நம்ம சொல்லுங்க மேடம். பிஎன்ஜிஎஸ் பத்தி சொல்லணும்னா இப்ப வந்துட்டு பிஎன்ஜிஎஸ்ஸையும் இபிஎன்ஜிஎஸ்னு மாத்திட்டாங்க. முன்னாடி வந்து லைஃப் சர்டிபிகேட் வந்து அந்தந்த சென்டருக்கும் யூனிட்க்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி அனுப்ப தேவையில்லை. அந்தந்த டிவிஷன்லயே கூட டிஜிட்டல் பிஎன்ஜிஎஸ் பண்ண முடியுது. இது அப்டேட்டடா ஒரு தகவல். ஏன்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு கடந்த 4 மாசமா பிஎன்ஜிஎஸ் லைஃப் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே, முன்னாடி நாங்க பிஎன்ஜிஎஸ் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம், இங்க உள்ளதாமே பிஎன்ஜிஎஸ் டெல்லி தான். இப்ப அப்படி இல்ல, இங்க தஞ்சாவூர் டிவிஷன்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது மாதிரி நீங்க அந்தந்த டிவிஷனல் ஆபீஸ்லயே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இபிஎன்ஜிஎஸ் அவங்களே பண்ணிக்க அளவுக்கு வந்துரும். ஏன்னா எல்லாத்தையும் பேன் கார்டு நம்பரையும் அவங்களோட மொபைல் நம்பரையும் வாங்கி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இபிஎன்ஜிஎஸ். ஓகே அவங்க பிளாட்ஃபார்மும் ரெனியூ ஆயிட்டு இருக்கு சார். ஓகே. அப்புறம் இந்த மெச்சூரிட்டி மேடம், பாலிசி ஹோல்டர் மெச்சூரிட்டி நீங்க சொன்னீங்க எந்த பிரான்ச்லாவது கொடுக்கலாம், தே வில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நிறைய பிரான்ச்ல இன்னுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஆமா சார். இடிஎம்எஸ் ஆகல, நீங்க அதே பிரான்ச்சுக்கு அனுப்புன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? ஏன்னா நம்ம அந்த பிரான்ச்சுக்கே போறதா இருந்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேட்கலாம் மேடம், அந்த பிரான்ச்ல ஏன் நீங்க வாங்க மாட்டேன்றீங்கன்ட்டு. இல்ல அது என்ன ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கு சார். அதாவது ஒரு 2 விஷயம் சார். அதாவது இடிஎம்எஸ் இல்ல அதாவது ஒரு சில பிரான்ச்சஸ்ல எல்லா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு 100% கரெக்டா ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஒரு சில இடத்துல வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சிலர் சொல்லியிருக்கலாம். பட் இடிஎம்எஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா, இது அபிஷியல் ப்ராப்ளம் தான், ஒத்துக்கிறேன். ஒரு ஃபைல் இருக்கு இல்லங்கிறத நம்ம சொல்லக்கூடாது வெளியில. பட் அந்த இடிஎம்எஸ் இல்லைன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல சொல்லியிருப்பாங்க சார். அதுதான். ஓகே மேடம், கிளாரிஃபை. அது थैंक ரொம்ப यू. ரேர் கேசஸ்க்கு தான் அந்த மாதிரி ஆகும். 1 மினிட் மேடம். ஓகே 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 மேடம், சார். थैंक यू. மேடம் थैंक यू. மேடம் நான் ராமமூர்த்தி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். ஹலோ சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ராமமூர்த்தி சார் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அந்த வணக்கம் டிஜிட்டல் சார். வந்து உண்மையிலே ரொம்ப யூஸாக இருக்கு. டிஜிட்டல் நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த டிஜிட்டலில் ஆன்லைனில் போடுற மாதிரி நிறைய போட்டுருக்கீங்க. பார்ட்டி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பார்ட்டி வந்து ஆன்லைனில் போகிறது தான் முதல்ல பார்ப்போம். ஆன்லைனில் இதில் இருக்குது, நான் ஏன் ஓட்டு வரணும்னு கேட்பான். அப்போ இது வந்து ஏஜென்ட்டுக்கு பாதிப்பா இல்லையா? நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸுக்கு எல்லாமே கிடைக்கும் போது மத்த என்ன சொல்றது, பிரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும்போது, சேல் இருக்கும்போது நம்மளது இல்லாம இருக்க கூடாதுல்ல. காம்படிட்டரை மீட் அவுட் பண்ணணும்னா அது கார்பரேஷன் லெவல்ல வச்சுதான் ஆகணும். அது ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல, அது நான் இல்லைன்னு சொல்ல. தானே சார் ஆக முடியும். இல்ல இல்ல, நீங்க டிஜிட்டல் சொல்றது நம்ம ரைட்டு தான். அவனுக்கு நீங்க வந்து இல்ல இல்ல, பார்ட்டிக்கு நம்ம டிஜிட்டல் ஓபன் பண்ணி கத்து கொடுத்தோம்னாக்கா அவன் வந்து ஆன்லைன்ல தான் பார்ப்பான். எடுத்தவொடனே நான் ஏன் ஆன்லைன்ல ஒன்றியா வரணும், 10% பிரீமியம் கம்மியா இல்லையே, நீங்க இருக்குன்றான். உங்க இல்ல டிஜிட்டல் ஆப்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் இருக்கும். நீங்க ஓபன் பண்ணவே பாருங்க, அதுல வந்து போனீங்கன்னா தான் பாருங்க. இருக்கும். அண்ணே அண்ணே ஒரே நிமிஷம். இல்ல ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம்க்கா. டிஜிட்டல் லைஃப் வந்து சர்வீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கண்ணே. ஆன்லைன் பர்சஸ்க்கு வந்து பிளான் பர்சஸ்க்கு வந்து அது எல்ஐசியோட மேனேஜ்மெண்ட், எல்ஐசியோட வருமானத்துக்கு அது பாக்குது. நம்ம அதை வந்து எல்ஐசி ஆன்லைன்ல பண்றதுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை அவங்க அனுப்பிச்சுட்டு போறாங்க. சர்வீஸ் ஓரியன்டா டிஜிட்டலா நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் இதை எடுத்துருக்கோம் நம்ம. அதெல்லாம் நீங்க சொல்றது உண்மை. இல்ல அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, நீங்க சொல்றது உண்மை. சர்வீஸ் ஓரியன்டா மட்டும்தான் இது நல்லா இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டா நல்லா இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஆன்லைன்ல சொல்லி கொடுத்துட்டோம்னா இதுல ஒரு சில விஷயங்கள் என்ன, ஏஜென்ட்ஸ் வந்து சரியான முறையில சர்வீஸ் பண்ணலைன்னா மெசேஜ் போகும், எல்லா விஷயமும் அது நடக்கும். ஸோ அதை வந்து கஸ்டமர் வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து ஏஜென்ட்ஸ்க்கு வந்து நம்ம கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் பண்றோமான்னு பாக்குறதுக்காக தான் இந்த சர்வீஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது எல்ஐசிக்கு பாதகமா அப்படி ஏஜென்சிக்கு பாதகமான்னு பேசக்கூடிய தளமும் அல்ல. சர்வீஸ் ஓரியன்டா தான் டிஜிட்டல் ஆப் எடுத்திருக்கு. அதனால அப்படி யூஸ் பண்ணுங்கண்ணே, வேற ஒண்ணும் வேண்டாம். ஓகே சார், ஓகே சார். ஞானமணி பவுன்ராஜ். ஹலோ
சார் சொல்லுங்க சார். ஹலோ சார் அதான் இந்த இந்த ப்ராப்ளம் சார். நம்ம அந்த அதான் சார் அதை கேட்டாரு, மற்ற ஆப் இருந்தா இது ஓகே வர மாட்டேங்குது. இல்ல சார், அது வந்து ஓடிபி வந்து தனியா வந்தா வருது சார். நாங்க பண்ணிருக்கோம், பொறுமையா பண்ணி பாருங்க வரும். இல்ல சார், அது மேடம் சொன்ன மாதிரி ஆல் இன் ஒன் இருந்தா வர மாட்டேங்குது. அது போட்டுருக்கு பாருங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். ஆமா இல்ல கரெக்ட் சார். ஆல் இன் ஒன் இருந்தா வரலதான். நான் check பண்ணிட்டேன், இல்ல செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் வரல. வச்சிருக்காங்க. தனியா இண்டிவிஜுவல் மொபைல் ஆமா வச்சு ஆமா பண்ணுங்க, ஓடிபி வருது. நான் வந்து ஓகே ஓகே டேப்ல போட்டிருக்கேன். நான் வந்து டிஜிட்டல் ஆப் வந்து டேப்ல போட்டிருக்கேன். அததான் டேப்ல ஓகே சொல்றேன் ஓகே நான். அது ஒர்க் ஆகுது. ஆஹ் அதுக்கு ஓடிபி தான் வரும். அது சரி சார். ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா ஓடிபி, எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி ஓகே சார். அதுக்கு போட்டீங்கன்னா ஒர்க் ஓடிபி ஆகும். ஓகே, செப்பரேட் ஓகே தான். ஓகே ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அது வச்சிருக்கு. ஓகே ஓகே அதுக்காக தான் ஓகே ஓகே மேடம். லேப்டாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா வசதியா இருக்கும் சார். அதுக்கு தான் சொல்றேன். நம்ம இல்ல மேடம், லேப்டாப்ல லேப்டாப் போட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இல்ல மேடம், லேப்டாப்ல வந்து போர்ட்டல் தானே போக முடியும், நம்ம ஆப் யூஸ் பண்ண முடியாதுல்ல. பண்ணலாமே, நீங்க டிஜிட்டல் ஆப்பை இறக்கி வச்சுட்டு அதுல லாகின் பண்ணி போலாமே சார். லேப்டாப்ல டிஜிட்டல் தாராளமா ஆப் போலாம் சார். டவுன். எல்லா சர்வீஸும் நீங்க மொபைல்ல இறக்கிக்கங்க சார். டவுன்லோட் பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு போலாம் சார். இல்ல மேடம், எல்லாமே நீங்க லேப்டாப்ல தாராளமா பண்ணலாம் சார். எல்லாமே டிஜிட்டல் நீங்க ஆப் மொபைல்ல என்ன லேப்டாப்ல பண்றீங்களோ பண்ணலாமா? அப்படியா? ஆ சில டவுன்லோட் ஆப் வந்து பண்ணிக்கலாம் சார். டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சரி மேடம், அப்ப நான் அதுல பண்றேன். ஓகே ஓகே, சிஸ்டத்துல ஆ இறக்குறேன். ஓகே எஸ் சார், எஸ் ஓகே சார். ஆ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். ஓகே அப்ப வந்து நம்ம ஓகே லேப்டாப்ல ஆப்பும் பண்ணிக்கலாம், போர்ட்டலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படிதானே? பண்ணிக்கலாம் சார். தாராளமா ஓகே பண்ணலாம் சார். ஓகே 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 தேங்க்யூ ஓகே சார். மேடம், ஓகே தேங்க்யூ. சார். ஹலோ ஓகே சார். ஓகே சார். ஹலோ ஆ ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், வணக்கம் அசோக் சார். மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். இப்போ உங்களோட இது வந்து வணக்கம் சார். எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்களுக்கு. நீங்க எங்களுக்கு ரொம்ப விஷயத்தை கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப ஓகே சந்தோஷம். சார். இப்போ எனக்கு வந்து நான் ஓகே திருப்பூர்ல இருக்கப்போ எனக்கு வந்து இந்த இது பெய்ட் ஆஃப் பாலிசி ஒன்று மெச்சூரிட்டி ஆயிருக்கு மே மாசம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெஃப்ட் வந்து எங்க சர்வீசிங் பிரான்ச்லயே வந்து நாங்க பண்ணிருக்கோம், லோக்கல் பிரான்ச்ல திருப்பூர்ல. பட் அது ஓகே சார். ஹலோ அசோகன் சார் பேசுங்க. ஹலோ ஹலோ பேசுங்க சார். சார், அந்த அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பெய்ட் ஆஃப் பாலிசி அதெல்லாம் வெரிஃபிகேஷன் முடிச்சது நாங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும், உடனே வந்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து பாண்டு அனுப்பிடுங்கன்றாங்க. பாண்டு நான் வந்து போஸ்டல் அனுப்பி பாண்டு அந்த அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே மறுபடியும் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. இப்போ ஏன்னா இங்கே வந்து நாங்கள் நெஃப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு எல்லாமே, அங்கே போய் மறுபடியும் நம்ம வந்து வாங்கி அனுப்ப முடியாது இல்லையா? நீங்க சப்மிட் பண்ணிருக்கிறது நெஃப்ட் மட்டும் தான் அப்டேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம், நெஃப்ட் மட்டும் அப்டேட் பண்ணிருக்கோம். அதான் ஆமா சார். அதாவது சார், ஓகே சார். நெஃப்ட் அப்டேட் பண்றதுல அதான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் 40%க்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம சரி பிரான்ச் மேடம். ஆஃபீஸ் வந்துட்டு கால் பண்ணிடுவாங்க சார். எல்லா ரிக்குயர்மெண்ட்ஸும் மெச்சூரிட்டிக்குரியதை கொடுங்கன்னு சொல்லி கால் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேரை பார்த்தீங்கன்னா இப்போ உங்க பேரே வந்து அசோகன் எம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா எம் சரி அசோகன் மேடம். ஆர் அசோகன்னு போட்டு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, பாலிசியில அசோகன் ஆர்னு இருந்தா நம்மளோட அந்த சரி கம்பேட்டபிலிட்டி 100% இருக்காது, 80%ஓ 70% இருக்கும். இது மாதிரி பேரே வந்து பின்னாடி அசோகன் ராஜரத்தினம் அப்படின்னு இருந்ததுன்னு வைங்களேன், அது சரி மேடம். 40%க்கு கீழே அந்த வெரிஃபிகேஷன் இருந்ததுன்னா பிரான்ச் சரி ஆஃபீஸ் ஹேஸ் த ரைட் டு கால் ஃபார் ஆல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதுதான் சார். முதல்ல இந்த சரி மேடம். இந்த இதெல்லாம் கொண்டாலும் இதுல இந்த பிரச்சனைகள் இருக்கிற கேசஸ்க்கு பிரான்ச் கேன் கால் ஃபார் ஆல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இது சரி மேடம், வந்து இன்னொரு ம் கிளாரிபிகேஷன். இப்போ சொல்லுங்க சார். அவருக்கே வந்து நியூ பாலிசி வந்து கொடுத்துட்டேன், சரிங்களா? நியூ ஓகே பாலிசி சார். ஓகே இங்க நான் திருப்பூர் பிரான்ச்ல வந்து நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் வந்து இதுல வேண்டாம், நான் வந்து டைரக்டாவே போட்டுக்கிறேன் பேசி வெயிட் பண்ணி ஓகே சார். கொடுத்தாரு. ஓகே சார். இப்போ அந்த பாலிசி நம்பரு அதோட இது நெஃப்ட் அதோட அக்கௌண்ட் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா வந்து அதை வச்சு அவங்க போட முடியுமா, இல்ல கம்பல்சரி இதை வச்சு தான் போட முடியும்? சார் பாலிசியில ஏத்தனா ஆஸ்க் ரிக்வயர்மெண்ட்ஸ், எல்லா ரிக்வயர்மெண்ட்ஸும் கேட்பாங்க சார். ஏன்னா இந்த சரி இப்ப பாலிசி வச்சு பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இது ஒரு பிரான்ச்ல இருக்கு, ஏன்னா ப்ரூஃப் வந்து வேணும். பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுல வந்து நம்ம இன்வால்வ் ஆகிறோம். ஒரு சரி பேமெண்ட் வந்து ஒரு 30,000 ஆகட்டும் 20,000 ஆகட்டும் போடணும்னா அந்த அஃபீஷ் வந்து தே வாண்ட் டு see the proof. அதுதான் சார் தி ஓகே. இன்டர்நெட்.
ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ ஓகே மேடம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அதனால இங்க வந்து சில கேசஸ்க்கு கேட்பாங்க. அதை வந்து சரி, இந்த பிரச்சனையினால தான் கேட்குறேன் சார். ம். ஓகே சார். நெக்ஸ்ட் விமலன். விமலன் பேசுறீங்களா? மிஸ்டர் விமலன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ம். சொல்லுங்க சார். ஒண்ணுமே கேட்கலையே, பேசலையா? கேக்குதுங்களா இப்பதான் கேக்குது, சொல்லுங்க சார். சார்? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு புதுசா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. டிஜிட்டலைஸ்டா நம்ம வந்து எவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டா இருக்கோம் அப்படிங்கறதும் இன்னைக்கு தெரிஞ்சு முடிஞ்சு கஸ்டமர் நிறைய வகையில பிரயோஜனமா இருக்குது சார். அந்த ரமேஷ்னு ஒரு சார் மீட் பண்ணுங்க சார், சார் மீட் பண்ணுங்க. ஸோ அதனால நான் விஷ்ணு மேம்தே அவங்களுக்கும் செல்வம் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், போர்ட்டல்ல வந்து இந்த எல்லா சர்வீஸும் பக்காவா இருக்கு. நான் மேடம் சொல்ல நான் இன்னொரு மொபைல் ட்ரை பண்ணி பார்த்தேன். வேற மொபைல்ல வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அது ஒர்க் ஆகுது, எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகுது. முக்கியமான விஷயம், ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஒரு சார் பேசினாங்க. அதுல வந்து நியூ பாலிசி வந்து பை பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு கஸ்டமர் போர்ட்டல்ல. அது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கறத விடையும் அவர் போர்ட்டல் வழியா பாலிசி எடுக்கிறதா இருக்கட்டும், அது கண்டிப்பா ஏஜென்ட் கோடு வழியா கம்ப்ளீட் பண்றது மாதிரி நிறுவனம் கண்டிப்பா முயற்சி எடுக்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமரை கொண்டு வரது எவ்வளவு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு பத்தி உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு சஜஷன் தான், குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது. கண்டிப்பா ஒன்லி அந்த ஆப்ஷன் அதுல இருந்து எடுக்கணும். இல்லைன்னா அந்த ஆப்ஷன் மூலமா கம்ப்ளீட் பண்ணா ஒரு கஸ்டமர் கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பா அது ஏஜென்ட் கீழே தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இது நாங்க வந்து நிறுவனத்துக்கு உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். நிறுவனத்துக்கு கொண்டு போயினா அந்த கஸ்டமர் பர்டிகுலரா எல்ஐசி வர்றதுக்காக நாங்க எவ்வளவு ஃபீல்ட்ல பாடுபடுறோம் உங்களுக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. வெளில போய் ஃபீல்ட்ல பாருங்க, நேரத்தை ஒரு வீட்டுக்கு போய் 4 மணி நேரம் ஆயிடுது வருது, மழைனால வர முடியாம ரொம்ப நேரம் லேட் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல்ட்ல பல போராட்டங்கள் வந்து கஸ்டமர். Oh, it is okay, Mr. Vimalan. Let us go to the other subject. It is not to be discussed in this forum because LIC has got they got their own policy. As a matter of policy, we cannot question the management. Let us move on to the next point. Murali sir, சொல்லுங்க. Murali sir, you can unmute yourselves. சார் குட் ஈவினிங். ஆ சார் குட் ஈவினிங் சார். மேடம் ஒரு சின்ன டவுட் மட்டும் மேடம். சொல்லுங்க சார். ஆனுவிட்டி பாலிசியில வர்ற அந்த மந்த்லி ஆனுவிட்டி வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வேற பாலிசிக்கு பிரீமியமா கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஆனுவிட்டி பேமெண்ட்டை வேற இதுக்கு பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? இந்த ஒரு பாலிசிக்கு பிரீமியமா கன்வெர்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ஆப்ஷன் இல்லதான் சார். ஆனுவிட்டி பேமெண்ட் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா இது ஐபிபி செல்லுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. அதனால அது நம்ம பண்ண முடியாது சார். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்ல. வேணா கிளாரிஃபை பண்ணிட்டு கூட சொல்றேன். பட் என்னன்னா லோன் எடுத்தா லோன் இன்ட்ரெஸ்ட மட்டும்தான் அவங்க பிடிக்கிறாங்க, வேற எந்த பிடித்தமும் அதுல கிடையாது. டாக்ஸ் ஏதாவது இருந்தா டாக்ஸ் பிடிக்கிறாங்க. பர்பஸ் என்ன மேடம்? ஒரு கிளையண்ட் வந்து நிறைய வேணும் சொல்லி கேட்கிறாரு. நம்ம வந்து அக்ஷயில வந்து 5.5 தான். சார் முரளி சார் அன்மியூட் பண்ணிக்கீங்க சார். கிளையண்ட் வந்து ஆனுவிட்டி வந்து நிறைய வேணும் கேட்கிறாரு, பர்சன்டேஜ் அதிகமாக கேட்கிறாரு. அவரோட சர்டிஃபிகேட் வந்து அக்ஷய் முதல்ல போட்டு அதுல வர்ற ஆனுவிட்டி வந்து அப்படியே பென்ஷன் பிளஸ்ல கன்வெர்ட் பண்ணாக்கா 5 இயர்ஸ் கழிச்சு வர்ற அமௌண்ட் வந்து நிறைய வரும் அவரு. அதனால பண்ணலாமா அது மாதிரி ஆப்ஷன் தான் கேட்கிறேன். ஆனுவிட்டி இந்த அக்ஷயில வர ஆனுவிட்டியை அப்படியே இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். பென்ஷன் பிளஸ்க்கு ப்ரீமியம் கன்வெர்ட் பண்ணணும். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், நீங்க நேட்ச் மூலமா அந்த டேட் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த பிளான் பண்ணி அந்த பாலிசியை கொடுத்துருங்க. நம்ம அது பண்ண முடியும் மேடம். பட் என்னன்னாக்கா ஒரு ஹியூமன் டெண்டன்சி ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும்போது வேற பை மிஸ்டேக் ஏதோ எடுத்துட்டாங்கனாக்கா அந்த நேட்ச் வந்து இது ஆகாது, ஹானர் ஆகாம போயிடும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா பண்றது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். இல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார், நான் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்றேன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் நான் கேள்விப்படல. நான் கேட்டுட்டு கிளாரிஃபை பண்றேன். உங்க நம்பரை வேணா செல்வம் சார்ட்ட வாங்கிட்டு சொல்றேன் சார். நம்பர் தெரியும் மேடம். ஓகே சார், நான் சொல்றேன் சார்.
ஓகே சார் தேங்க்யூ மேடம், ஓகே தேங்க்யூ ஸோ சார் மச். ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ. வேற யாராவது பேசணுமா? ஷால் வி மூவ் ஆன் டு vote of thanks? சங்கர சுப்பிரமணியன் சார் சுமதி மேடமும் சங்கர சுப்ரமணியம் சாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி சார் சார், குயிக்கா சங்கர பேசுங்க சார். சுப்பிரமணியன் இந்த சங்கர டைம் ஆயிடுது, சுப்பிரமணியன் ஏன்னா we have got our own time, we have to finish that இல்லையா? ஆ ஓகே 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 சங்கர சுப்பிரமணியன் 1 செகண்ட். ஆ சங்கர சுப்பிரமணியன் from திருநெல்வேலி. குருநாதருக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேற்கொண்டு இன்னைக்கு நீங்க ஏற்கனவே டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பல தடவை இன்சிஸ்ட் பண்ணி பல கிளாஸஸ் எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு மேடம் வந்து A to Z எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆனந்தா பத்தி ஒரு கிளாஸ் அகைன், ஏன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்தால தனியா அவங்களே சொன்ன மாதிரி தனியா ஒரு கிளாஸ் இருக்கு, அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். பண்ணிடலாம் தேங்க்யூ டன் வெரி டன். மச். மேடம் எக்ஸலண்டா கிளாஸ் எடுத்தாங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மிஸ்டர் குமார் பேசணுமா? சரி, வேற சார் சுமதி மேடம் சார் பேசுறீங்களா? வந்துட்டார். குமார் சார் பேசுங்க. சார் வணக்கம். ம் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம் மேடம் வணக்கம் மேடம். ஒரு 2 கேள்வி மேடம். ஓபன் ஆக மாட்டேங்குது. ஹலோ சார் சொல்லுங்க சார். யாருமே தெரியும். சார், இப்போ என்ஆர்ஐ கஸ்டமர் இருக்காங்க இல்லைங்களா? ஆமா ஹலோ, சார் சொல்லுங்க. இப்போ அவங்க ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனுக்கு அவங்களுடைய போர்ட்டல்ல வந்து அலோவ் பண்ணுதா மேடம்? இப்போ இல்ல கஸ்டமர் சார், இல்ல போர்ட்டல்ல பண்ணல. இல்ல 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 எக்ஸம்ஷன் ஆன்லைன்ல இன்னும் வரலை. ஆ வந்துரும் இல்ல ஒரு வந்துரும் சர்க்குலர் சார், அது மாதிரி இன்னும் கொஞ்ச வந்தா நாள் வெயிட் பண்ணுவோம், வந்துரும். இல்ல ஆ வந்திருக்கு சார், இன்னும் எனேபிள் ஆகல. இன்னும் எனேபிள் இன்னும் ஆகல, எனேபிள் இம்ப்ளிமெண்ட் எனேபிள் ஆகல. ஆகல. இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. இம்ப்ளிமெண்ட் ஆயிடும் ஆ. சார், இன்னும் கொஞ்ச நாள். அவங்க இன்னும் கொண்டு வரல. ஓ ஒரு அப்டேட்ல தான் ம். வந்திருக்கு. சர்க்குலர்னு சொல்றத விட ஒரு அப்டேட்ல வந்தது. பட் இன்னும் அந்த ஆப்ஷன் ஆ, எனேபிள் ஆகல. ஆகல. ஓகே மேடம், ஓகே ஓகே சார் மேடம். ஓகே மேடம் சார். சின்ன கொஞ்சம் தகவல் மட்டும் மேடம். வாட்ஸ்அப் வந்து இந்த விசா எக்ஸ்பைரி டேட் நம்ம வந்து மாத்திட்டோம் அப்படின்னா, ம் விசா எக்ஸ்பைரி டேட் ஆபீஸ்ல மாத்திட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து அவருடைய போர்ட்டலை பே பண்றதுக்கு விடுது. ஜஸ்ட் தகவல் இது. நான் ஒரு கஸ்டமர் பண்ணேன். அந்த ஓ விசா எக்ஸ்பைரி டேட் போர்ட்டல்ல மாத்த முடியுமான்னு கேட்கறேன். அது மட்டும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுதான் கேட்கறேன். விசா எக்ஸ்பைரி டேட்டை இவங்க கீன் பண்ணி மாத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஃபேட்கா சிஆர்எஸ் ஃபார்ம்ல அவர் கொடுக்கும்போது மாத்த முடியுதான்னு பாருங்க. அது இல்ல ஏதாவது மேடம், இருக்கான்னு பார்த்து அதுல ஆபீஸ்ல இருக்கான்னு செக் மாத்த பண்ணிட்டு முடியுது பண்ணுங்க. மேடம். இல்ல அதான் ஆபீஸ்ல மாத்த முடியுது. ஆன்லைன்ல ஆபீஸ்ல பண்றதுக்கு மாத்த முடியுது. அதான். ம் ஆன்லைன்ல ஆனா அவர் அவருடைய ஆன்லைன்ல மாத்த போர்ட்டல். முடியுமான்னு கேக்குறீங்க. ஆமாங்க மேடம், அதான். எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்துடும் சார். ஏன்னா ம் டைவ்னு ஒரு ஓ இனிஷியேட்டிவ் ஓடிட்டு இருக்கு எல்ஐசி, எல்லாமே ஆமா வந்துடும். இட் வில் பி ஆமா எனேபிள்டு சூன். எஸ். ஓகே மேடம். இன்னொரு மேடம் மேடம் சார் நீங்க எல்லாரும் பேக்ரவுண்ட்ல எல்லாரும் சவுண்ட் போட்டீங்கன்னா ஐ டு மியூட் ஆல். ஒருத்தர் பேசுறப்ப இன்னொருத்தர் பேசக்கூடாது இல்லையா சார்? அப்புறம் எப்படி அவர் பேசுவார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ சார் முடிஞ்சிருத்தா குமார் சார் உங்களோடது? டைம் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் சார். கண்டிப்பா. You have to finish that. We have got some discipline to finish the class sir. வேற யாராவது பேசணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. சுமதி மேடம் பேசுங்க. கேளு. சுமதி மேடம் கேளுங்க. ஆள் ரெண்டு சப்பாத்தி கொடுத்துருங்க. சார் அந்த பேங்க் லிஸ்ட் மட்டும் மேடம் என்னென்ன எனேபிள் ஆயிருக்கு அந்த லிஸ்ட் வாங்கி கொஞ்சம் குரூப்ல போட்டுடலாம் சார். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அக்கா அனுப்பிச்சுடுவாங்க, வாங்கி ஆ அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சு விடுறேம்மா அனுப்பிச்சு விடுறேம்மா அனுப்பிச்சு விடுறேன். சுமதி மேடம் பேசணுமா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், பேசுறது கேக்குது, சொல்லுங்க. சார் கேஎஸ்ஆர் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது இருக்கட்டும் மேடம், சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சார் கஸ்டமர் போர்ட்டலுக்கு அதாவது ஏஜென்ட் போர்ட்டலுக்கு லெட்டர் கொடுக்கணுமாங்க சார் பிரான்ச்ல மேனேஜர்கிட்ட, பிரான்ச் மேனேஜர்கிட்ட. அக்கா நீங்க தான் சொல்லணும். எனேபிள் பண்றதுக்கு முதல்ல அங்கதானே கொடுக்கணும். ஆமா முதல்ல அங்கதான் ஃபர்ஸ்ட் அங்கதான்மா கொடுக்கணும். அங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எனேபிள் ஆகுது.
அப்புறம் இன்னொரு கொஸ்டின் மேடம், என்ஆர்ஐ கஸ்டமர் மேடம் ஜீவன் சாந்தி போட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்ப ஜீவன் சாக்ஸே மூலம் லைஃப் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிடலாமாங்க மேடம்? பண்ணலாமா? இந்தியன் அந்த ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பர் அவர் கையில இருக்கணும். இப்போ ஃபாரின்ல இருக்காருன்னா அதுக்கு தான் ஓடிபி வரும், அதுல தான் பண்ண முடியும். அதனால மொபைல் நம்பர் இங்க இருந்ததுன்னா அவரால் பண்ண முடியாது. மொபைல் நம்பர் இந்த அந்த நாட்டு ஆதார் அதாவது ஆதார் சிங்க்டு மொபைல் நம்பர் அவர் கையில இருக்கணும். ஓடிபி வரணும். அந்த இது எக்ஸ்எம்எல் ஃபைலை டவுன்லோட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே, எல்லாரும் முடிஞ்சதா? மிச்ச கொஸ்டின்ஸ் நீங்கள் ஏதாவது குரூப்பில் போடுங்க. நான் மேடத்திட்ட மொத்தமாக கம்பைல் பண்ணி மேடமோட ஃபீட்பேக்கை நான் போடுறேன். ஏன்னா ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் ஐ திங்க் மேடம் ஆல்சோ ஷீ நீட்ஸ் டு ட்ராவல் டு நைட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு தி vote of thanks. I would request our COT member, Mr. Sivakumar, to render a vote of thanks. சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தாச்சுன்னா நம்ம ஆரம்பிச்சது மேடம், போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணாம நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா சொன்னீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா என்னென்ன யூஸ் பண்ணலான்றத வரிசையா சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு அடுத்து பிரீமியர் சர்வீசஸ் கொடுத்தா நம்ம மேபி நம்ம எடுக்கலாம் டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து ஆன்லைன் சேஞ்சஸ், வாட்ஸ்அப் நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், கஸ்டமர் கேர் சர்வீசஸ், ஹலோ சார் சார் ஆல் மியூட் ஆகுது. ஹலோ. ஸோ போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீமியர் சர்வீசஸ்ல என்ன சர்வீசஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க. நேச்சுரல் இருந்து எல்லாம் கொடுத்தது. இது கொடுத்த சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு கால் ஏதாவது தெரியுமா? மேடம் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொன்று, இப்போ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவன் காலை பாத்தீங்களா? நான் போட்டோ ஏதாவது சார் பேசாம இருங்கன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க சார். vote of thanks சொல்ல வேண்டாமா? யார் அந்த விஸ்வலிங்கங்கிறவரு? சார் ப்ளீஸ் மெயின்டைன் சம் டிசிப்ளின் சார். ப்ளீஸ் allow us to run the session. சொல்லுங்க சிவகுமார். சார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனா சொல்லியிருந்தது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ் எல்லாம் இண்டிவிஜுவலா எடுத்து பக்காவா ப்ரிப்பேர் பண்ணியிருந்த விதம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டா ஓனா எடுத்து போட்டு பக்காவா பண்ணியிருந்தீங்க மேடம். இதை எல்லாத்த விட வந்துட்டு இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் பத்தி பேச வரோம், டிஜிட்டல் ஆப்பை பத்தின்ற டைம்ல டெக்னாலஜி நமக்கு பக்காவா சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு. அதையும் மீறி நிறைய தடவை வெளியே போய் வந்து போராட்டத்துக்கு அப்புறம் இந்த எங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய டைம்ல இவ்வளவு நேரம் ஒதுக்கி இவ்வளவு சிறப்பா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் டிஜிட்டல் ஆப்ன்றது பொதுவாக எல்லா விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வந்தோம் மேடம். ஆனா நிறைய விஷயங்கள் அடிஷனலாகவும் கொடுத்துருக்கீங்க. இது மேபி டச் டிஜிட்டல் மட்டும் விடாம கிரீவன்ஸ்ல இருந்து மற்ற நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. டிஜிட்டல் சம்பந்தம் இல்லாம என்னென்ன வருமோ எல்லாமே ஆப் சம்பந்தப்பட்டது இல்லாம நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். ஆர்கனைஸ் பண்ண சார் மற்ற வந்து பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு ஒரு 220 பேர் 230 பேர் மேல கிராஸ் ஆயிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த டைம்ல டெக்னாலஜி பிரேக் ஆனாலுமே கூட நிறைய பேர் வெளியே போனா வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ மேடம். Thank you very much, madam. Thank you all the members. Thank you very much, madam, for your precious time. Thank you, lot of thank you. Thank you, sir. Okay.